வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு ஹாரர் நாவல் கேட்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. அதே மாதிரி ஹைப் பண்ணிட்டு கேளுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. அர்ஜுன். இவர்தான் நம் கதாநாயகன். பெயருக்கு ஏற்றாற்போல ஆணழகன். வசீகரிக்கும் பார்வை, 6 அடி உயரம், நல்ல உடற்கட்டு, மாநிறம், எடுப்பான நாசி, சுருள் சுருளாக அலைபாயும் கேசம். இவை மட்டும்தான் அர்ஜுன் என்பதல்ல. கோடீஸ்வரன் முரளிதரனின் ஒரே வாரிசு. கேட்காமலேயே எல்லாம் கிடைக்கும். கேட்டது மறுப்பில்லாமல் கிடைக்கும். அவன் கேட்டது அவந்திகா. அவந்திகா நம் கதை நாயகி. அவந்திகா என்றால் என்றால் திறமையானவள், அதிர்ஷ்டசாலி, அரசி என்று பொருள். இவை அனைத்தும் நிறைந்தவள்தான் அவந்திகா. அதனால்தான் பல பெண்கள் அர்ஜுனை விரும்பிய போதும் அர்ஜுன் விரும்பியது அவந்திகாவை. அர்ஜுன் மட்டுமல்லாது அவளை விரும்பியது அது. அத்தியாயம் 1. அர்ஜுன் முகத்தில் சந்தோஷம் டன் கணக்கில் இருந்தது. ஆம், ஆசை காதலி சிறிது நேரத்தில் அவன் அன்பு மனைவி ஆகப் போகிறாள். நண்பர்கள் பட்டாளம் அவனை சூழ்ந்திருந்தது. டே அர்ஜுன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சினேன். கால வாரிட்டியே பாவி என்றாள் சுனந்தா, அவன் கல்லூரி தோழி. அடி பாவி, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? பரவாயில்ல, நான் வேணா பண்ணிக்கிறேன் என்றான் சுஜித், அர்ஜுனின் நெருங்கிய நண்பன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுப்பாரு என்றாள் சுனந்தா. டேய் சுஜித், உன்னோட நேரம் ரொம்பவே நல்லா இல்ல. நீ ப்ரப்போஸ் பண்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுது என்றான் இன்னொருவன். சுஜித் அவனை முறைத்தான். டேய், அவனை ஏன்டா வம்புக்கு இழுக்கிறீங்க? பாருங்க, ஒரு நாள் அவன் காதலிச்சவளையே கல்யாணம் பண்ண போறான். அப்போ எல்லாரும் பல்பு வாங்க போறீங்க என்று தன் நண்பனுக்கு பரிந்து கொண்டு வந்தான் அர்ஜுன். அப்படி சொல்லுடா என் நண்பா என்றான் சுஜித். என்னடா சுஜித்த ஓட்டுறீங்க? அடுத்த கல்யாணம் அவனுக்குத்தான். அதுவும் நான் பாக்குற பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்குவான் என்று பேசிக்கொண்டே வந்தார் விஜயா, அர்ஜுனின் அம்மா. விஜயா முரளிதரனின் அத்தை மகள். அன்பானவர். மகன் மேல் அதிகம் பிரியம் வைத்திருப்பவர். ஆம், மகன் விரும்பினான் என்ற காரணத்தினாலேயே தனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அவந்திகாவை திருமணம் செய்வதற்கு அரை மனதோடு சம்மதித்தவர். தன் அண்ணன் மகளை செய்ய வேண்டும் என்பது அவரின் ஆசை. முடிந்தவரை அர்ஜுனிடம் வேண்டினார். ஆனால் அர்ஜுன், அவன் பிடிவாதம் வென்றது. சீக்கிரமா ரெடியாகு, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு என்று குரல் கொடுத்து விட்டு சென்றார். அவர் போனதும், அம்மாவுக்கு இன்னும் கோபம் போகலையா என்றான் சுஜித். சரியாயிடும், கோபம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆதங்கம்தான். மேரேஜ் முடிஞ்சா சரியாயிடும் என்றான் அர்ஜுன். அவன் முகமும் சற்றே வாடியது. ஏய், ரிலாக்ஸ் மாப்ள, நீ ஜாலியா இருக்கணும், சிரிடா என்று அர்ஜுனை சகஜமாக்கினர். அர்ஜுன், ரெடியா? தாய்மாமன் மாலை போடணும், நேரம் ஆயிடுச்சு என்று வந்தார் முரளிதரன். தன் மகனை பார்த்து, யூ லுக் ஹேண்ட்ஸம் என்று முத்தமிட்டார் முரளிதரன். அர்ஜுன் மேல் உயிரையே வைத்திருப்பவர் மகனுக்காக உலகத்தையும் எதிர்ப்பார். ஆம், தன் மனைவியிடம் போராடி அர்ஜுன் அவந்திகா திருமணத்திற்கு சம்மதம் வாங்கினார். நான் ரெடியா இருக்கேன் என்றான் அர்ஜுன். அர்ஜுனின் தாய்மாமன் ராஜாமணி துணை மாலையை அர்ஜுன் கழுத்தில் இயந்திர கதியில் போட்டார். அவர் முகத்தில் சந்தோஷம் மைனஸில் இருந்தது. அவர் நினைவுகள் பின்னோக்கி சென்றது. சின்ன வயசு முதல்லயே என் பொண்ணுதான் இந்த வீட்டு மருமகள்னு சொல்லிக்கிட்டு இப்போ திடீர்னு வேற ஒரு பொண்ண கட்டுனா எந்த ஊரு நியாயம்? இல்ல எங்களை அசிங்கப்படுத்தணும்னு எத்தனை நாள் தான் திட்டம் என்று உச்சஸ்தாயில் கத்தினார். அண்ணே, உங்களை ஏமாத்தணும்னோ இல்ல அசிங்கப்படுத்தணும்னோ செய்யல. அர்ஜுன் ஆசைப்பட்டுட்டான், அதனால சம்மதிக்க வேண்டியதாயிடுச்சு. மன்னிச்சிருங்கண்ணே என்று தன் சகோதரனை சமாதானம் செய்வதற்கு முயன்று கொண்டிருந்தார் விஜயா. நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாது. அவன் சின்ன பையன் தானே, சொன்னா கேட்டுக்க மாட்டானா என்றார் ராஜாமணி. அண்ணே, நான் அவன்கிட்ட எதுவும் பேசலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் செத்து போயிடுவேன்னு மிரட்டுனேன், அதுக்கு கூட அவன் மசியல என்றார் விஜயா. அப்போ உன்னை காட்டிலும் அவனுக்கு அந்த பொண்ணுதான் முக்கியம் இல்லையா என்றார் ராஜாமணி கோபமாக. வயசு அப்படி பேசுறான், அவனே புரிஞ்சுக்குவான் என்றார் விஜயா. எப்போ கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்து கிழவனானதுக்கு அப்புறமா என்றார் இடக்காக. என்ன செய்யறது, நடக்கிறது தானே நடக்கும் என்று புலம்பினார். நீ உன் மகனுக்காக பொறுத்துக்கிட்டு போகலாம், நான் ஏன் என் கௌரவத்தை விட்டுட்டு மானம் கெட்டு போய் இந்த வீட்டுக்கு வரணும்?
உனக்கு ராஜாமணின்னு ஒரு அண்ணன் இருந்ததையே மறந்துடு என்று கோபமாக கிளம்பினார். விஜயா கதறி அழுதார். நான் பெத்த புள்ளதான் என்ன வேதனைப்படுத்துறான்னா, நீயும் இப்படி என்ன புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன செய்யறது என்று அழுதார் விஜயா. நீ என்னதான் அழுதாலும் என் மனசு மாறும்னு நினைக்காத என்றார் பிடிவாதமாக. அப்போ உன்னோட மனசு மாறணும்னா என்னதான் செய்ய சொல்ற என்றார் விஜயா. நான் சொல்றபடி செஞ்சேன்னா நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் என்றார் ராஜாமணி. என்ன செய்யணும்னு சொல்லுண்ணே, அப்படியே செய்யறேன் என்றார் விஜயா ஆர்வமாக. ராஜாமணி சொன்னதை கேட்டு ஒரு நிமிடம் மூச்சு விட மறந்தார் விஜயா. பின் ஏதோ நினைத்தவராக சரி என்றார் விஜயா. அர்ஜுன், மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ என்ற விஜயாவின் குரல் கேட்டு நினைவுக்கு வந்தார் ராஜாமணி. பொண்ணு ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்க என்று கூட்டத்தில் ஒருவர் குரல் கொடுத்தார். இதோ பாக்கறேன் என்று விஜயா பெண்ணின் அறைக்கு சென்றார். அவந்திகாவை அழகு பதுமையாக அலங்கரித்திருந்தனர். பார்த்தவர் கண்கள் ஒரு நிமிடம் இமைப்பதற்கு மறந்துவிடும். இமைக்காமல் இருந்தால் தேவலோகத்து மங்கை என்று எண்ண தோன்றும். ஏன் இவள் அழகில் அர்ஜுன் மயங்கினான் என்று விஜயாவிற்கு இப்போது புரிந்தது. இன்னுமா அலங்காரம் நடக்குது? எல்லாம் போதும், பொண்ண அனுப்பி வைங்க என்றார் விஜயா. திடீரென்று அவர் முகம் விகாரமாக மாறியது. முகத்தில் ரத்தம் வழிந்தது. கண்கள் சிவந்து கொடூரமாக இருந்தது. அவந்திகாவை பார்த்து, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா சந்தோஷமா இருக்கலான்னு நினைச்சையா? இப்பவே ஓடி போயிடு என்றார். திடுக்கிட்டு பார்த்தாள் அவந்திகா. அவர் சிரித்து கொண்டிருந்தார். அது தனது பிரம்மையா என்று நினைத்து திகைத்து போனாள் அவந்திகா. அத்தியாயம் 2. அவந்திகா ஒரு நிமிடம் தான் கண்டது கற்பனையா அல்லது நிஜமா என்று குழம்பினாள். விஜயாவை பார்த்தாள். என்னம்மா பாக்குற? சீக்கிரமா வா, நேரமாச்சுல்ல என்றார் விஜயா. மணப்பெண்ணை அழைத்து கொண்டு வந்தனர். அர்ஜுன் முகத்தில் ஆனந்தம் தாண்டவமாடியது. ஒரு நிமிடம் மந்திரம் சொல்வதை நிறுத்திவிட்டு அவந்திகாவை பார்த்தான். அவள் முகத்தில் குழப்பத்தின் சாயல் தெரிந்தது. அருகில் அமர்ந்தாள் அவந்திகா. யாருக்கும் தெரியாமல் மெதுவாக அவளுக்கு மட்டும் கேட்குமாறு, அவந்திகா, என்ன யோசனை? நான் பாக்கறத கூட கவனிக்காம என்றான் அர்ஜுன். இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல என்றாள் அவந்திகா. டென்ஷனாடா? முகம் ரொம்ப கவலையா இருக்குது என்றான் அர்ஜுன். ம் என்று சமாளித்தாள் அவந்திகா. கூல் பேபி, வாழ்க்கையில சந்தோஷமான தருணம், பி சேர்ஃபுல் என்றான். மிகவும் கஷ்டப்பட்டு முகத்தில் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டாள். அவந்திகா மங்கள வாத்தியம் முழங்க, பெற்றோர்களால் ஆசீர்வாதம் வழங்க, மங்கள நான் அவளின் கழுத்தில் பூட்டினான் அர்ஜுன். அவந்திகாவின் தாய் கமலம், தந்தை சுரேந்திரன் இருவரின் முகத்திலும் நிம்மதியும் பெருமிதமும் தெரிந்தது. மாப்பிள்ளை வீட்டிற்கு அவந்திகா வெள்ளி குத்துவிளக்கை கையில் பிடித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தாள். வாசல் படியில் கால் வைத்ததும் எரிந்து கொண்டிருந்த லைட் அணைந்தது. திடீரென்று இருள் சூழ்ந்தது. அவந்திகாவின் காதோரம் கொடூரமாய் குரல் கேட்டது. இனி உன் வாழ்க்கையும் இருள்தான். சீக்கிரமா இந்த வீட்டுல இருந்து விரட்டி அடிக்கப்படுவ என்றது. அர்ஜுனின் கைகளை இறுக்கமாக பற்றினாள். அவள் கைகள் நடுங்கியதை அர்ஜுன் உணர்ந்தான். அவள் தோள்களில் கைகளை போட்டு அணைத்தான். அவந்திகா, சின்ன விஷயம், இதுக்கு ஏன் இப்படி பயப்படுற என்று சிரித்தான் அர்ஜுன். அதற்குள் வெளிச்சம் வந்தது. அவள் முகமெல்லாம் குப்பென்று வியர்த்திருந்தது. அவள் கைகள் பயத்தில் நடுங்கியதை பார்த்த விஜயா, ஏன் இப்படி நடுங்குது உன் கை என்றார். அப்போது அங்கிருந்த பெண் ஒருத்தி, இது என்ன, சகுனமே சரியில்லை என்றார். யார் அது? கரண்ட் போனா அதுக்கு என்ன பண்ண முடியும் என்றார் விஜயா. முதலிரவு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். அவந்திகாவை மஞ்சள் நீரில் குளிக்க வைத்து தலையை துவட்டி கொண்டிருந்தார் விஜயா. நீ கொள்ள அழகு என்று நெட்டி முறித்தார் விஜயா. இவரா காலையில் பேசியவர் என்று குழம்பினாள் அவந்திகா. உன்னோட வீட்ல எப்படி இருப்பியோ அப்படியே இங்க இருக்கலாம், தேவையில்லாம பயப்படாத என்றார் விஜயா. சரிங்கம்மா என்று அவர் முகத்தை பார்ப்பதற்கு பயந்து கொண்டு குனிந்தவாறே தலையை ஆட்டினாள் அவந்திகா. தலையில் ஜாதி மல்லி சரத்தை வைத்தார். அவந்திகாவின் கன்னங்களை கைகளில் தாங்கி நிமிர்த்தினார் விஜயா. நான் அர்ஜுன் இல்ல, ஏன் இவ்வளோ வெட்கம், என்ன பாரு என்றார். அவரை பார்ப்பதற்கே பயந்தாள் அவந்திகா. அருகில் இருந்த கமலம், அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ என்றார். விஜயாவின் கால்களில் விழுந்து வணங்கினாள் அவந்திகா. அவளின் தோள்களை பிடித்து தூக்கினார் விஜயா. மெதுவாக கண்களை உயர்த்தி பார்த்தாள் அவந்திகா. அங்கே தலைவிரி கோலமாக கோரமான பற்களுடன் நீண்டு தொங்கிய நாக்குமாக இருந்தார் விஜயா. அவந்திகாவை பார்த்து, முதலிரவு நடந்தா என் கழுத்தை நானே அறுத்துக்குவேன், இதை யார்கிட்ட சொன்ன
என்று சிவந்த கண்களை உருட்டி கொடூரமாக சிரித்தார் விஜயா. வீல் என்று கத்தி மூர்ச்சையானாள் அவந்திகா. வீடே ஒரே கலேபரமானது. அப்பவே சொன்னேன் சகுனம் சரியில்லைன்னு. இப்ப என்னடான்னா பொண்ணு எதையோ பார்த்து பயந்து மயங்கி விழுந்துட்டா என்றார் அதே பெண். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அர்ஜுன், டாக்டருக்கு ஃபோன் பண்ணு என்றார் முரளிதரன். டாக்டர் வந்து பரிசோதித்து பார்த்துவிட்டு, நத்திங் டு வொரி. அசதி, புது இடம், கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டா. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறேன். தூங்கி எழுந்த உடனே நார்மல் ஆயிடுவா என்றார் டாக்டர் ஹேமாவதி. ஹேமாவதி டாக்டர் மட்டுமல்ல, தூரத்து உறவும். அதனால் அவர் கூறியது போலவே அன்று செய்திருந்த ஏற்பாடுகளை தள்ளி போட்டனர். அர்ஜுன் நண்பர்கள் அவனை பார்த்து, தங்கச்சியை என்னடா சொல்லி இப்படி மயக்கமடிக்க வச்சுட்ட என்று கேலி செய்தனர். ஆனால் அர்ஜுனுக்கு தெரியும், அவள் எதற்கும் பயந்தவள் அல்ல. பின் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறாள்? விஜயாவிற்கு என்னவாயிற்று? அத்தியாயம் 3. திருமணம் முடிந்து இன்றோடு ஒரு வாரம் முடிந்தது. ஆனால் அவந்திகா சகஜமாகவே பேசவில்லை. எப்போதும் எதையோ பார்த்து பயந்தவள் போல இருந்தாள். அவளை பார்ப்பதற்கே மிகவும் பரிதாபமாக இருந்தது. கண்களை சுற்றி கருவளையம் படர்ந்திருந்தது. முகம் சோபையின்றி வெளிரி கிடந்தது. அர்ஜுன் குழம்பினான். அவந்திகா மிகவும் தைரியமானவள். ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள்? பெற்றோர் பார்த்து செய்து வைத்த திருமணம் என்றால் திருமணத்தில் விருப்பமில்லை என்றாவது எண்ணுவதற்கு சாத்தியம் உண்டு. ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செய்த காதல் திருமணம். திருமணத்திற்கு முதல் நாள் வரை மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தாள். திருமணத்தன்று காலையில் அவள் முகத்தில் மாற்றம். யாரேனும் அவளிடம் தவறாக பேசியிருப்பார்களோ? சச்ச, அப்படியெல்லாம் யாரும் பேசியிருக்க மாட்டார்கள் என்று சமாதானம் செய்து கொண்டான். அர்ஜுன் பாவம்டா, அந்த பொண்ணு ரூமுக்குள்ள எத்தனை நாள் இருப்பா? சாப்பாடு கூட ரூமுக்கு தான் அனுப்புறேன். எங்கேயாவது வெளியில கூட்டிக்கிட்டு போயேன்டா என்றார் விஜயா. சரிம்மா, அவ ஆசைப்பட்டா கூட்டிக்கிட்டு போறேன் என்றான் அர்ஜுன். ஆசைப்பட்டான்னு என்ன இழுப்பு? கூட்டிக்கிட்டு போ என்றார் விஜயா. ம் என்ற ஒற்றை சொல்லில் பதிலளித்துவிட்டு யோசனையுடன் மாடிப்படிகள் ஏறினான் அர்ஜுன். கசங்கிய பூவாக சுருண்டு படுத்திருந்தாள் அவந்திகா. அவளை பார்த்து அர்ஜுன் கண்களில் நீர் கோர்த்தது. கண்களை துடைத்துக் கொண்டான். அவள் அருகில் அமர்ந்து அவள் நெற்றியை அன்பாக வருடினான். கண் விழித்து பார்த்தாள். அவளின் அழகிய கண்கள் அழுது சிவந்து வீங்கி இருந்தது. அவள் தலையை தன் மடி மீது வைத்தான். அவந்திகா, என்ன ஆச்சுடா? ஏன் இப்படி இருக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லேன் என்றான் அவளை அணைத்து. பயந்து போய் அவன் அணைப்பிலிருந்து விலகி அமர்ந்தாள். அவள் உதடுகள் நடுங்கியது. ஏதோ சொல்ல நினைத்தாள். ஆனால் அதை சொல்வதற்கு பயந்தாள். உன்கிட்ட யாராச்சும் தப்பா பேசுனாங்களா? நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். சொல்லுடா என்று அவள் கைகளை மெதுவாக எடுத்து தன் விரல்களை கோர்த்தான் அர்ஜுன். அவள் கைகள் சில்லிட்டு இருந்தது. நகங்கள் ரத்தமின்றி சோகை படிந்திருந்தது. அவள் கைகளில் மெதுவாக முத்தமிட்டான் அர்ஜுன். விசும்பி அழத் தொடங்கினாள் அவந்திகா. அவன் தோளில் சாய்ந்து கொண்டு விம்மினாள். அவள் சமாதானம் ஆகட்டும் என்று காத்திருந்தான் அர்ஜுன். ஆனால் அவள் கேவல் நிற்கவில்லை, மாறாக அதிகமாகியது. சரி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்று ஆறுதல் கூறினான் அர்ஜுன். வா, எங்கேயாவது போயிட்டு வருவோம். ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வா, போகலாம் என்றான் அர்ஜுன். அவந்திகாவுக்கும் மனதில் அவன் சொல்வது சரி என்று பட்டது. வீட்டில் இருந்தால் அதே நினைவில் அவளுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல இருந்தது. தன்னுடைய கண்களுக்கு மட்டும் ஏன் அப்படி தெரிய வேண்டும்? மனதின் பிரமையா? அல்லது எனக்கு ஏதாவது ஆகிவிட்டதா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். அவந்திகா, என்ன யோசனை? வெளியில போகலாமா? ஆர் யூ ஓகே என்றான் அர்ஜுன். ம் என்று மாற்று உடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றாள். ஒருவேளை உள்ளே மயங்கிவிட்டால்? அர்ஜுன் யோசித்தான். அவந்திகா, கதவை சும்மா சாத்திக்கோ, லாக் பண்ணிடாத என்றான். சிப்போ என்று வெட்கினாள். ஒரு நிமிடம் அவள் முகத்தில் சந்தோஷம் மின்னியது. ஆனால் அடுத்த நிமிடமே அது பயமாக மாறியதை அர்ஜுன் கவனித்தான். ஆனால் காட்டிக்கொள்ளவில்லை. ம் ஃபர்ஸ்ட் நைட்டு தான் இல்ல என்று கண்ணடித்தான் அர்ஜுன். அவந்திகாவிற்கு அழுகை வந்தது. சாரிடா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா என்றாள் அவந்திகா. சிச்சி, சும்மா சொன்னேன், நான் உள்ள வரமாட்டேன். ஆனா கதவை லாக் பண்ணிக்காத என்றான் அர்ஜுன். அவளுக்கும் அது சரி என்றே பட்டது. கதவை தாளிடுவதற்கு பயந்தாள். உள்ளே சென்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள். அவள் முகமே மாறி இருந்தது. சத்தமில்லாமல் அழுதாள். கடவுளே, ஏன் இப்படி நடக்குது? என் அர்ஜுனை நான் வேதனைப்படுத்துறேனே, அவனுக்கு என்னால சந்தோஷம் தர முடியலையே என்று அழுதாள். குளித்து உடை மாற்றிவிட்டு கண்ணாடி முன் நின்றாள்.
சற்றே தெளிவாக தெரிந்தது முகம். வெளியில் வந்தாள். இப்பதான் ஏன் அவந்திகா மாதிரி இருக்க என்றான் அர்ஜுன். அவளும் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். தேங்க்ஸ் அர்ஜுன் என்று சிரித்தாள். எதுக்கு? நீ குளிக்கும்போது பாத்ரூம காவல் காத்ததுக்கா என்றான் அர்ஜுன். ம், அதுக்கும் தான் என்றாள். குட், நான் குளிச்சுட்டு வரேன் என்று குளியலறைக்குள் நுழைந்தான் அர்ஜுன். அர்ஜுன் உள்ளே சென்றதும் முகத்தில் கிரீம் போட்டுவிட்டு பொட்டு வைத்தாள். அப்போது கண்ணாடியில் அழிந்தது போல உருவம் தெரிந்தது. அவந்திகாவை பார்த்து சிரித்தது. மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கண்ணாடியில் தெரிந்ததை கூர்ந்து பார்த்தாள். அது இவளை பார்த்து சிரித்தது. யார் நீ? நீ என்ன தொந்தரவு செய்யறியே என்றாள். உனக்கு பயம் போயிடுச்சு. கூடாது, பயம் போகக்கூடாது என்று அந்த உருவம் சிரித்தது. அம்மா என்று அர்ஜுன் கத்தினான். அர்ஜுன், என்னாச்சு என்று கத்திக்கொண்டே கதவை தட்டினாள். கதவை திறந்தான் அர்ஜுன். அவன் கழுத்தில் ரத்தம் வழிந்தது. அர்ஜுன், ரத்தம் வழியுது, என்ன ஆச்சு என்றாள் அவந்திகா. அத்தியாயம் 4. அர்ஜுன், என்ன ஆச்சு என்று கதவை தட்டினாள். கதவை திறந்தான் அர்ஜுன். அவன் கழுத்தில் ரத்தம் வழிந்தது. அர்ஜுன், ரத்தம் வழியுது என்றாள் அவந்திகா. ஏண்டா இப்படி பதட்டம்? நத்திங் டு வரி. ட்ரிம் பண்ணும்போது ஏதோ கட் பண்ணி இருக்கோம் என்றான் சாதாரணமாக. சற்று அமைதி அடைந்தாலும், ஆனா ட்ரிம்மர் எப்படி என்றாள் அவந்திகா. ரிலாக்ஸ் பேபி, நீ ஒரு தேவத மாதிரி இருக்கிற. தேவத அழுக மாட்டாங்க என்றான் அவந்திகாவை அணைத்து ஆறுதல் சொல்லியபடியே. தேங்க்ஸ் அர்ஜுன், வெளியில போகலாமா என்றாள் அவந்திகா. மாடிப்படியில் இருவரும் இறங்கி வருவதை பார்த்த விஜயா, சந்தோஷமா போயிட்டு வாங்க என்றார். இருவரும் கடற்கரைக்கு சென்றனர். யாரும் இல்லாத இடத்தை பார்த்து அமர்ந்தனர். மௌனம் நிலவியது. அவந்திகாவை பார்த்தான் அர்ஜுன். அது கரையில்லா நிலவை போல, பூர்ண சந்திரனை போல ஜொலித்தது. ஒரு வாரத்தில் இல்லாத ஒரு அமைதியை அவள் முகத்தில் பார்த்தான். சிறு குழந்தை போல அலையடிப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். சில்லென்ற காற்று முகத்தில் பட்டது. கேசம் கலைந்து அவள் முகத்தில் பறந்தது. தண்ணில கால் நனைப்போமா என்றாள் குழந்தைத்தனமாக. வா போலாம் என்று கைகள் கொடுத்து தூக்கினான். தண்ணீரில் காலை வைத்தாள். அலையடிக்கவும் பின்னோக்கி ஓடி வந்தாள். காலில் நீர்பட்டு மணலில் பள்ளம் பறிந்தது. கவலை மறந்து சிரித்தாள். மெதுவாக அவள் கால்களில் ஏதோ வருடுவதை உணர்ந்தாள். மங்கிய ஒளியில் ஒன்றுமே தெரியவில்லை. அர்ஜுன், கால ஏதோ வருடுது என்றாள் அவந்திகா. நண்டு ஊறி இருக்கும். அலையும் நண்டும் புண்ணியம் பண்ணி இருக்கு உன் காலடியில தவம் பண்றதுக்கு என்றான் அர்ஜுன். இல்ல அர்ஜுன், இது ஏதோ வேற மாதிரி இருக்கு என்று குனிந்து பார்த்தாள். நீரின் நிறம் சிகப்பாக மாறியது. உற்று பார்த்தாள். கண்ணாடியில் பார்த்த உருவம் தெரிந்தது. அவளை பார்த்து சிரித்தது கொடூரமாக. அதன் முகத்தில் இருந்து வழிந்த ரத்தம் மேலும் நீரை சிகப்பாக்கியது. அர்ஜுன் கைகளை பிடித்து கண்களை மூடிக்கொண்டு, இது உண்மையில்ல, இது உண்மையில்ல, என் மன பிரம்ம என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் அவந்திகா. டேய், என்ன ஆச்சு? நீ ஏன் பேசிக்கிற என்றான் அர்ஜுன். நண்ட பிடிச்சு அதோட காலை வெட்டி எறியணும் என்றாள் அவந்திகா. பாவம், அது என்ன செஞ்சுச்சு? உனக்கு இவ்ளோ கோபம் என்றான் அர்ஜுன். ஏன் அர்ஜுனுக்கு மட்டுமே சொந்தமான கால்களை தொட்டதுக்கு என்று கோபமாக பேசினாள். அவள் பேச்சு சற்று வித்தியாசமாக இருந்தது. கூல் பேபி, வா கரைக்கு போகலாம் என்று சென்றான். ஒரு நிமிடம் அதை வெறித்து பார்த்து அதன் முகத்தில் உமிழ்ந்தாள் அவந்திகா. அவளின் நடவடிக்கைகளை ஓரக்கண்ணால் பார்த்தான் அர்ஜுன். ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நடந்தான். அவந்திகா, நாம முதல்ல எப்ப பார்த்தோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா என்றான் அர்ஜுன். மறக்க முடியுமாத என்று சிரித்தாள். ஏய், யாரா இருந்தாலும் பயம் வரத்தானே செய்யும் என்றான் அர்ஜுன். இருவரும் 2 வருடங்கள் பின்னோக்கி சென்றனர். விடுமுறையை கழிப்பதற்கு எஸ்டேட் சென்றிருந்தான் அர்ஜுன். சுஜித்தும் உடன் சென்றிருந்தான். மலை பிரதேசம் என்பதால் புதிதாக வாங்கியிருந்த ஜீப்பை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவர்களின் எஸ்டேட் பங்களாவில் தங்கினான். அதிகாலை நேரம். ஜாகிங் சென்றான். மார்கழி குளிர் ஊசியாக குத்தியது. காட்டுப்பூக்கள் வழியெங்கும் பூத்து குலுங்கியது. மலர்களின் வாசம் மனதிற்கு இதமாக இருந்தது. வாக்மேனில் புத்தம் புது காலை பொன்னிற வேளை பாட்டு பாடியது. பாட்டை ரசித்துக் கொண்டே எதிரில் வந்த பெண்ணை பார்த்தான். காலை பனியின் புகைமூட்டத்திலிருந்து தேவதை போல ஒரு பெண் வந்தாள். பெண்களோடு பழகினாலும் யாரையும் ஜொல்லு விட்டதில்லை. ஆனால் எதிரில் வந்த பெண்ணை பார்த்து ஒரு நிமிடம் இமைக்கவும் மறந்தான்.
அந்த பெண் சைகையில் ஏதோ சொல்லிக் கொண்டு வந்தாள். ஆனால் அவன் கவனமெல்லாம் அவள் அழகை ரசித்துக் கொண்டிருந்தது. டேய் என்று சுஜித் ஸ்லோ மோஷனில் கத்தினான். அவனை உலுக்கினான். தன் காலை யாரோ பின்னால் இழுப்பதை உணர்ந்தான். கொழு கொழுவென்று கருப்பு நிறத்தில் நாய் அவன் ட்ராக் சூட்டை இழுத்துக் கொண்டிருந்தது. அர்ஜுன் மூளை வேலை செய்வதற்கு மறுத்தது. சுஜித்துக்கு நாய் என்றாலே பயம். தெறித்து ஓடினான். நாய் அர்ஜுனை விடவில்லை. வேகமாக வந்தவள் நாயின் கால்களை பிடித்து சுழற்றி வீசினாள். கத்திக்கொண்டே ஓடியது. நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா என்றாள். ம், கேட்டுச்சு என்றான் அர்ஜுன். அவன் வாய் பேசியது. கண்கள் அவளை விட்டு அகலவே இல்லை. இமைக்காமல் பார்த்தான். அவள் அவன் கைகளை அவன் முகத்தின் முன்னால் சொடுக்கினாள். ஹலோ, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என்றாள். என்ன நடந்துச்சு என்றான் அர்ஜுன். அங்க பாருங்க என்று நாயை காட்டினாள். என்னங்க, அது நாயின்னு சின்ன குழந்தை கூட சொல்லும் என்றான் சிரித்தவாறே. ஆமா, சின்ன குழந்தை கூட நாய் கடிச்சா ஏதாவது செய்யும் என்றாள் பதிலுக்கு. சோ, நான் என்ன பண்ணணும் என்றான். தலையில் அடித்துக்கொண்டு சுஜித்தை பார்த்து, உங்க நண்பருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு சென்றாள். யாருடா இவ, ஏன் உன்கிட்ட சொல்ல சொல்றா என்றான் நடந்தது எதுவும் தெரியாமல். நடந்ததை கூறினான் சுஜித். அசடு வழிந்தான். நிகழ்காலத்திற்கு வந்தார்கள். தொடச்சுக்கோங்க, அன்னிக்கு வழிஞ்ச அசடு இன்னமும் முகத்துல வழியுது என்றாள் அவந்திகா. இருவரும் சிரித்தார்கள். அவளின் சிரிப்பை ரசித்தான். அவள் திடீரென்று சிரிப்பதை நிறுத்தினாள். மணல் சுழன்று வீசி ஒரு உருவமாக அர்ஜுன் பின்னால் நின்றது. அர்ஜுன், உங்க பின்னாடி ஏதோ நிக்குது என்றாள் அவந்திகா. ஏய், விளையாடாத என்று சிரித்துக்கொண்டே பின்னால் திரும்பினான். அவன் பின்னால் இருந்து சிரித்தது புழுதிக் காற்று அடித்தது போல உருவம் கலைந்து அவன் மேல் மண்ணை வாரி கொட்டியது. அவந்திகா, கண்ணுக்குள்ள மண்ணு விழுந்துருச்சு என்றான் அர்ஜுன். மீண்டும் சுழன்று கருமேகமாக எழுந்து அவனை விழுங்குவது போல வந்தது. அர்ஜுன் என்று கத்திக்கொண்டே அவனை அணைத்தவள் மயங்கிச் சரிந்தாள். அத்தியாயம் 5. அர்ஜுன் என்று கத்திக்கொண்டே அவனை அணைத்து மயங்கி விழுந்தாள் அவந்திகா. அவளை காரில் ஏற்றி டாக்டர் ஹேமாவதி கிளினிக்கு அழைத்துச் சென்றான் அர்ஜுன். சோதனை செய்து பார்த்தார். நடந்ததை கூறினான் அர்ஜுன். உடம்புக்கு ஒன்னும் இல்ல, ஆனா என்று தயங்கினார் டாக்டர். ஆனா சொல்லுங்க ஆண்டி என்றான் அர்ஜுன். மேபி மென்டல் டிஸ்டர்பன்ஸ், இல்யூஷன் அப்படி ஏதாவது இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட், சந்தோஷம்தான் மருந்து. ஜாலி ட்ரிப் போயிட்டு வாங்க என்றார் டாக்டர் ஹேமாவதி. எஸ்டேட் போயிட்டு அப்படியே அவளோட அம்மா வீட்டுக்கு போகலான்னு பிளான் இருக்கு ஆண்டி என்றான் அர்ஜுன். குட், போயிட்டு வாங்க என்றார் ஹேமாவதி. ஸ்லீப்பிங் டோஸ் தரேன், ரொம்ப டிஸ்டர்ப் ஆனா மட்டும் எடுத்துக்கட்டும். ட்ரிப் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் ப்ராப்ளம் இருந்தா மனநல டாக்டரை பார்க்கலாம் என்றார் ஹேமாவதி. ஆண்டி, யூ மீன் என்று கலங்கினான். நத்திங் லைக் தட், கவுன்சிலிங் அவ்வளவுதான் என்றார் ஹேமாவதி. ஆண்டி, அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் என்றான் அர்ஜுன். ஒரு பேஷண்ட பத்தி அடுத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டோம் என்று சிரித்தார் ஹேமா. தேங்க்யூ ஆண்டி என்றான் அர்ஜுன். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறேன், அவந்திகா நல்லா தூங்குவா, எழுப்பாதீங்க என்றார் ஹேமா. ஓகே ஆண்டி என்றான் அர்ஜுன். அவன் முகம் வாடி இருந்தது. ஏய், நீ தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், மேக் ஹர் ஹாப்பி என்று கண் சிமிட்டினார். ஓகே ஆண்டி என்று சிவந்தான் அர்ஜுன். டேக் கேர் என்று ஹேமாவதி கூறவும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வெளியே வந்தான். அவந்திகா அர்ஜுனை பார்த்ததும் புன்முறுவல் செய்தாள். டாக்டர் என்ன சொன்னாங்க என்றாள் அவந்திகா. அப்படியே சொல்லவா என்றான் அர்ஜுன். ம் என்றாள். என்ன சொல்வானோ என்று குழப்பமாக பார்த்தாள். எப்பவும் என் அணைப்பிலேயே வச்சிருக்க சொன்னாங்க என்று சிரித்தான் அர்ஜுன். சாரி அர்ஜுன், எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு என்றாள் மன வருத்தத்துடன். நீ தூங்கலாம், ஆனா ஏன் கைகளுக்குள்ளதான் தூங்கணும் என்று அர்ஜுன் சிரித்தான். ஆனால் அவன் மனம் ஏதோ ஒன்றை சிந்தித்தது. வீடு வந்ததும் மற்றவர்களுக்கு சந்தேகம் வராமல் யதார்த்தமாக அவளை அணைத்தவாறு படியேறினான். டேய், சாப்பிடலையா என்றார் விஜயா. எனக்கு அசதியா இருக்கு, ரூமுக்கு அனுப்பிடுங்க என்றான் அர்ஜுன். நீ ரூம்ல சாப்பிடு, அவந்திகா எங்களோட சேர்ந்து சாப்பிடட்டும் என்றார் விஜயா. என்ன பதில் கொடுப்பது என்று விழித்தான் அர்ஜுன். சூழ்நிலையை புரிந்து கொண்டு, புதுசா கல்யாணம் ஆனவங்க ஏதாவது பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க, அது புரியாம என்று முரளிதரன் மனைவியை அடக்கினார். தேங்க்ஸ் டாடி என்று அவர் முகம் பார்க்காமல் படியேறினான் அர்ஜுன். இரவு உணவு அவன் அறைக்கு வந்தது.
அவனுக்கு பிடித்த குருமா சப்பாத்தி இருந்தது. ஆனால் ருசித்து சாப்பிடும் மனநிலையில் அர்ஜுன் இல்லை. பாதி தூக்கத்தில் இருந்தாள் அவந்திகா. வெறும் வயிறோடு இருப்பாள் என்று அவனே அவளுக்கு ஊட்டிவிட்டான். 2 சாப்பிட்டதும் தூக்கம் அவள் கண்களை சொருகியது. டேய் செல்லம், பால சாப்பிட்டுடா என்றான் அர்ஜுன். சாரி அர்ஜுன், எனக்கு உட்கார கூட முடியல என்றாள் அவந்திகா. அவளை தன் மார்போடு சாய்த்து குழந்தைக்கு பால் புகட்டுவது போல ஊட்டினான். பின் அவளை படுக்க வைத்துவிட்டு 2 சப்பாத்திகளை மட்டும் வேகமாக விழுங்கினான். பாலை குடித்துவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு இரவு விளக்கை போட்டான். கட்டிலில் குழந்தை போல தூங்கும் அவந்திகாவை பார்த்தான். மனது வலித்தது. இவளுக்கு ஏன் இப்படி நடக்கிறது? அவந்திகா அயர்ந்து தூங்கினாள். தன் கைகளுக்குள் அவளை அணைத்தவாறு தூங்கினான். திருமணத்திற்கு பின்பு இன்றுதான் அவந்திகா தூங்குகிறாள். காலை எழுந்ததும் சற்று தெளிவாக இருந்தது. பயணத்திற்கு தேவையானவற்றை கார் டிக்கியில் வைத்தனர். தண்ணீரும் சாப்பாடும் எடுத்துக்கொண்டு வந்தார் விஜயா. அம்மா, நாங்க என்ன காட்டுக்குள்ளையா போறோம்? சாப்பாடு தண்ணி எல்லாம் பார்சல் பண்ணி தரீங்க என்று சிரித்தான் அர்ஜுன். வச்சுக்கோ, பசிச்சா எதுவும் கிடைக்கலன்னா சாப்பிடுங்க என்று வைத்தார். முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தவளிடம், கவனமா போயிட்டு வாங்க, நான் சொன்னது நினைவுல இருக்குல்ல, என் கழுத்தை நானே வெட்டிக்குவேன் என்றார். முகம் கொடூரமாக மாறியது. அருகில் வந்து அவளுக்கு முத்தம் கொடுத்தார். அம்மா, கண்ணு பட போகுது, மாமியாரா இல்ல அம்மாவான்னு சந்தேகம் வரும் என்றான் அர்ஜுன். ஆனால் அவந்திகாவிற்கு விஜயாவின் முகம் கொடூரமாக மாறி கண்கள் சிவந்து தன் நாக்கை நீட்டி அவள் கன்னத்தில் நக்குவதைப் போல இருந்தது. கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். ஏய், முகத்தை ரொம்ப பக்கத்துல காட்டாத, குழந்தை பயப்படுது பாரு என்று கேலியாக சொன்னார் முரளிதரன். உங்களுக்கு எப்பவும் கேலிதான் என்று அவரை பார்த்து கூறிவிட்டு, காரை கவனமா டிரைவ் பண்ணு என்று அர்ஜுனிடம் கூறினார். சிட்டி அவுட்டரை தாண்டி சீரான வேகத்தில் காரை செலுத்தினான். அவந்திகாவிற்கு விஜயாவின் முகம் நினைவில் வந்தது. தன்னையும் அறியாமல் கைகளை கன்னத்தில் வைத்து துடைத்தாள். ஏதோ ஈரம் தட்டியது. கைகளை பார்த்தாள். ரத்தம் இருந்தது. கண்களில் கண்ணீர் முட்டியது. கைகளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகா, ஏன் கைகளை அப்படி பாக்குற? ஏதாவது ஒட்டி இருக்குதா என்ன என்று அவள் கைகளை திருப்பினான். தாமரை மொட்டு போல மெதுவாக இருந்தது. அதில் முத்தமிட்டான். அதை பார்த்தவள் அதிர்ந்தாள். அவன் உதட்டில் ரத்தம் இருந்தது. அர்ஜுன், உன் உதட்டுல ரத்தம் என்றாள் அவந்திகா. உஷாரானான் அர்ஜுன். நீ தான் கடிச்ச என்றான் விளையாட்டாக. இல்ல, நான் கடிக்கல, நான் கடிக்கல என்று மிரண்டு போய் கத்தி மயங்கினாள். காரை ஓரமாக நிறுத்தினான். அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்தான். அப்போது அங்கு ஒரு வயதானவர் இவர்கள் காரை நோக்கி வந்தார். என்னாச்சு? எதையாவது பார்த்து பயந்துட்டாளா என்றார். தெரியலையே தாத்தா, இப்படித்தான் அடிக்கடி மயங்கி விழறா என்றான். இன்னும் கொஞ்ச தூரம் போனா ஆஞ்சநேயர் கோவில் வரும், சாமிய கும்பிட்டுட்டு போ என்று கூறினார். சரி தாத்தா, நீங்களும் வாங்களேன், எங்களுக்கு துணையா என்றான் அர்ஜுன். இல்ல, நீ போ அர்ஜுன், நான் பின்னாடி வரேன் என்றார் பெரியவர். ஓகே தாத்தா என்று வண்டியை கிளப்பினான். சிறிது தூரம் சென்றதும் தான் இவனுக்கு நினைவுக்கு வந்தது, அவருக்கு எப்படி என் பேர் தெரியும்? அத்தியாயம் 6. அந்த பெரியவருக்கு தனது பெயர் எப்படி தெரியும் என்று குழம்பினான் அர்ஜுன். ஆனால் ஒருவேளை அவந்திகா தன்னை கூப்பிட்டிருப்பாள், அதனால் அந்த பெரியவருக்கு தனது பெயர் தெரிந்திருக்கலாம் என்று தன்னை சமாதானம் செய்து கொண்டான். அவன் அவந்திகாவை பார்த்தான். அவள் நன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். சிறிது தூரம் காரை ஓட்டி சென்ற பின்பு வலதுபுறமாக ஒரு பாதை தெரிந்தது. அதன் அருகே ஆஞ்சநேயர் கோயில் செல்லும் வழி என்று எழுதப்பட்டிருந்த போர்டு இருந்தது. அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம், ஆஞ்சநேயர் கோயில் செல்லும் வழி எங்க என்று கேட்டான் அர்ஜுன். நேரா போனா கொஞ்ச தூரம் போனதும் ரோட்டுல மேல் பக்கமா பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு என்று அந்த பெண்மணி கூறினார். அந்த பெண் அவந்திகாவை பார்த்து, இந்த பொண்ணுக்கு மனநிலை சரியில்லையா அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகள் உண்டா? எதுக்காக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறீங்க என்று கேட்டாள். அந்த பெண் ஏன் அப்படி அவளை பார்த்து கேட்கிறாள் என்று குழம்பினான். இந்த ஆஞ்சநேயர் கோயில்ல ஏதாவது விசேஷம் உண்டா? இத போல மனநிலை சரியில்லாதவங்களுக்கு ஏதாவது விசேஷ பூஜைகள் செய்யறது உண்டா என்று கேட்டான் அர்ஜுன். ஆமாம் தம்பி, மதியம் உச்சிக்கால பூஜை நேரத்துல இங்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். மனநிலை சரியில்லாதவங்க அல்லது வேறு பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அர்ச்சகர் பூஜை செஞ்சு தீர்த்தம் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட தீர்த்தத்தை சாப்பிட்டா ஆஞ்சநேயர் உங்களுக்கு துணை இருப்பார் என்கிறது இந்த கோயிலுடைய ஐதீகம் என்று அந்த பெண் கூறினார்.
மதிய உணவு வேளையும் நெருங்கிக் கொண்டிருந்ததால் அந்த கோயிலில் பூஜையை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று நினைத்தான். ஆனால் இரவு நேரம் எஸ்டேட் போவதற்கு ஆகும் என்பதால் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று காரை கிளப்பினான் அர்ஜுன். கோயிலுக்குள் நுழைந்தபோது பூசாரி பூஜைக்கு தேவையான காரியங்களை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். அவரிடம், ஐயா, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்ல. ஆனா மதிய பூஜையில கலந்துக்கிறதுக்கு எங்களால முடியாது. கொஞ்சம் பிரசாதத்த மட்டும் நாங்க வாங்கிக்கிறோம். திரும்பி வரும்போது இந்த கோவில்ல வந்து பிரார்த்தனையில கலந்துக்கிறோம் என்றான் அர்ஜுன். ஆனால் அந்த பூசாரி அர்ஜுனை பார்த்து, தம்பி, இந்த பொண்ணுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால அதுல இருந்து பூஜையில கலந்துக்கிட்டு அப்புறமா போங்க என்று கூறினார். ஐயா, இப்போ அவசரமா போய்கிட்டு இருக்கேன். வரும்போது கட்டாயமா வரேன் என்றான் அர்ஜுன். நீ நிச்சயமா திரும்பி வருவ. அதுவரைக்கும் ஆஞ்சநேயர் உங்கள காப்பாத்தட்டும் என்று பிரசாதம் கொடுத்தார். ஐயா, என் மனைவிக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன் என்று கேட்டான். இந்த பொண்ண சுத்தி வித்தியாசமான வினோதமான காரியங்கள் எல்லாம் நடக்கும். இவ அடிக்கடி பயந்து மயங்கி விழுவா. இத நீங்க உடல் நலம் சரியில்லைன்னு நினைச்சா அது தப்பு என்றார் பூசாரி. நீங்க சொன்னது சரிதான். அடிக்கடி மயங்கி கீழ விழறா. எதையோ பார்த்து பயந்து மிரண்டு மயக்கமாயிடுறா. இதனால உடல்நிலை சரியில்லைன்னு நினைச்சு டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போனோம். ஆனா டாக்டர் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டாரு. அதனால தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு பக்கத்துல இருக்கிற எஸ்டேட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கிறோம் என்றான் அர்ஜுன். நீங்க எஸ்டேட்ல இருந்து திரும்புறதுக்கு உங்க வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. அத தடுக்க கட்டாயமா நீங்க வீட்ல பூஜை பண்ணணும் என்றார் பூசாரி. பூசாரி கூறிய வார்த்தைகளை கேட்டு அர்ஜுன் ஒரு நிமிடம் ஆடி போனான். வீட்டில் என்ன அசம்பாவிதம் நடக்கப் போகிறதோ என்று அவன் மனதில் பயம் எழுந்தது. இப்படியே எஸ்டேட் போகாமல் வீட்டுக்கு சென்று விடுவோமா என்று கூட நினைத்தான். ஆனால் அவந்திகாவின் நிலையை பார்க்க மிகவும் பரிதாபமாக இருந்தது. சிறிது நாட்கள் எஸ்டேட்டில் அவள் சந்தோஷமாக அவளின் அம்மா வீட்டில் இருப்பாள் என்று எண்ணி எஸ்டேட்டை நோக்கி காரை செலுத்தினான். கிளம்பும்போது பூஜாரி அர்ஜுனிடம், தம்பி, அந்த பொண்ணுக்கு வர்ற ஆபத்தை காட்டிலும் அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற உங்களுக்கு ஆபத்து நிறைய இருக்கு. அதனால எல்லாரும் கவனமா இருந்துக்கோங்க என்று எச்சரிக்கை கொடுத்து அனுப்பினார். போகும் வழியெல்லாம் அர்ஜுன் நடந்ததை பற்றி யோசித்துக் கொண்டே காரை ஓட்டினான். திருமணத்தன்று அவள் முகத்தில் ஒரு பதட்டத்தை கவனித்தான். வீட்டுக்குள் நுழையும் போது கரண்ட் கட்டான போதும் அவள் உடல் நடுங்கியதை உணர்ந்தான். கடற்கரை மணலில் அமர்ந்திருந்த போது அவள் முகத்தில் ஒரு பயத்தைக் கண்டு தன் பின்னால் ஏதோ இருப்பதை அவள் உணர்ந்ததாகவும் கூறினாள். சற்று நேரத்திற்கு முன்பு கூட ரத்தம் இருப்பதாக அவள் கூறி மயங்கியதை நினைத்து பார்த்தான். அவளை சுற்றி ஏதோ ஒரு அமானுஷ்யம் நடக்கிறது. மாலை வேளை கடந்து இருள் தன் ஆட்சியை தொடங்கியது. ஆளரவம் இல்லாத சாலையில் சீரான வேகத்தில் காரை செலுத்தினான் அர்ஜுன். தூரத்தில் பாதையில் யாரோ இருப்பதாக அவந்திகா கூறினாள். அர்ஜுன் கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. அவந்திகா, யாரும் இல்ல, கண்ண மூடிக்கோ என்றான் அர்ஜுன். அவள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். காரில் ஏதோ மோதியது போல இருந்தது. காரை நிறுத்தி இறங்கி பார்த்தான். முன்னால் ரத்தம் சிதறி கிடந்தது. சுற்றிலும் பார்த்தான். யாரோ அடிபட்டு கிடந்தார்கள். யார் அது? அத்தியாயம் 7. காரை விட்டு இறங்கி அர்ஜுன் முன்னால் சென்று பார்த்தான். அங்கே இரத்தத் துளிகள் சிதறி கிடந்தது. அருகே யாரோ அடையாளம் தெரியாத ஒருவர் இறந்து கிடந்ததை பார்த்தான். உடலெல்லாம் பதறியது. அவந்திகா கூறியது போல யாராவது ரோட்டில் இருந்து விழுந்திருப்பார்களோ என்ற சந்தேகம் எழுந்தது. இது தெரியாமல் நான் அவர் மேல் ஏற்றிவிட்டேனே என்று பதறினான். காருக்குள் சென்று நீரை எடுத்து அருந்தினான். சுற்றுமுற்றும் பார்த்தான். யாரும் இல்லை. என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. அவந்திகாவும் பதட்டத்தில் மயங்கி கிடந்தாள். மீண்டும் காரின் முன்னால் போய் பார்த்தான். ஆனால் அந்த இடத்தில் இப்போது பிரேதம் இல்லை. இரத்த துளிகளும் இல்லை. அர்ஜுனின் பதட்டம் அதிகமாகியது. இது தனக்கு ஏற்பட்ட பிரம்மையா, அல்லது கோவில் பூசாரி கூறியது போல தனக்கு ஏதேனும் ஆபத்து வருகிறதா என்று அவன் பயந்தான். பயத்தில் அர்ஜுனின் உடல் குப்பென்று வியர்த்தது. உடலெங்கும் நடுங்கியது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. சுற்றிலும் பார்த்தான். ஆள் நடமாட்டம் யாரும் இல்லை. இருள் சூழ்ந்த நேரம். பக்கத்தில் இருப்பது கூட அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் காரில் ஏறி அமர்ந்தான். நிதானமாக யோசித்தான் அர்ஜுன். இப்படி ஒரு சூழ்நிலையில் எஸ்டேட் வீட்டில் தனியாயிருப்பது அவ்வளவு பாதுகாப்பாக இருக்காது. அதனால் அவந்திகாவின் அம்மா வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்தான். ஆனால் இப்போது இரவு நேரமாகிவிட்டதால் அவந்திகாவின் வீடும் தூரத்தில் உள்ளது. இன்னும் 100 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அதனால் நாளை காலை செல்லலாம் என்று முடிவெடுத்தான்.
ஆனால் இன்று இரவு பொழுது எவ்வாறு கழியும் என்று மனதில் ஒருவித பயம் ஏற்பட்டது. இதுவரை பயம் அறியாதவன். அர்ஜுன் மனதில் ஏதோ உணர்வு உண்டாகியது. ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டான். ஆஞ்சநேய பிரபு, எங்களை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டான். இதுவரை பெரிதாக அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததே இல்லை. ஆனாலும் இல்லை என்று அவன் வாதிட்டதும் இல்லை. ஆனால் தற்சமயம் அவன் சூழ்நிலையை அவன் வணங்கும்படி செய்தது. பொதுவாக மனிதன் கவலை கொள்ளும் போது தாயை தேடுவான். பயம் வரும்போது கடவுளைத்தான் அவன் தேடுவான். இப்போது அவன் அருகில் தாய் இல்லை. அதனால் கண்ணுக்கு தெரியாத கடவுளிடம் அவன் வேண்டிக் கொண்டான். அருகில் இருந்த ஆஞ்சநேயரின் பிரசாதமான செந்தூரத்தை தன் நெற்றியில் வைத்துக்கொண்டு அவந்திகாவின் நெற்றியிலும் வைத்து விட்டான். சற்று மனது அமைதியாக இருந்தது. தன்னுடன் கடவுள் இருப்பது போன்ற ஒரு மனதில் ஒரு தைரியம் வந்தது. காரை மெதுவாக ஸ்டார்ட் செய்தான். எஸ்டேட் வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். சிறிது நேர பயணத்திற்கு பின் எஸ்டேட் வீடு வந்தது. பெரிய பங்களா. வாசலில் கூர்கா இருந்தான். உள்ளே சமையல் செய்வதற்கு சமையல்காரர் சங்கரனும் அவரது மனைவி சாரதாவும் இருந்தார்கள். சங்கரன் கேரளாவை சேர்ந்தவர். அவர் அர்ஜுனின் வீட்டில் நீண்ட நாட்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவரை அர்ஜுனின் சிறு வயதிலிருந்தே தெரியும். மேலும் அவர்கள் இருவரும் 50 வயதை தாண்டியவர்கள் என்பதால் வீட்டில் பெரியவர்களும் இருக்கிறார்கள் என்ற தைரியத்தோடு அந்த இரவு எஸ்டேட்டில் கழிப்பது என்று முடிவு செய்தான். ஹாரனை அடித்தான் அர்ஜுன். வேகமாக ஓடி வந்து கேட்டை திறந்தார் கூர்கா. அர்ஜுனை பார்த்ததும் முகத்தில் ஒரு புன்னகையோடு சல்யூட் செய்தார். நடுத்தர வயது கூர்கா. உள்ளே நுழைந்ததும் வேகமாக சங்கரன் ஓடி வந்தார். அர்ஜுனை பார்த்ததும், வீட்ல எல்லாரும் சுகந்தானா கொச்சு முதலாளி என்றார் சங்கரன். அதற்கு அர்ஜுன், எத்தனை முறை என்ன முதலாளின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி இருக்கேன். நீங்க என் அப்பா வயசு, அதனால என்ன அர்ஜுன்னே கூப்பிடலாம் என்று கூறினான் அர்ஜுன். அப்போது வந்த சாரதா அவந்திகாவை பார்த்து, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, பேர் என்னம்மா என்று கேட்டார். அவந்திகா என்று அமைதியாக கூறினாள் அவள். இவர்தான் சங்கரண்ணா, என்னோட சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுல சமையல் பண்றாரு. இவங்க சாரதா அம்மா, சங்கரண்ணா மனைவி, எனக்கு அம்மா மாதிரி. இவங்க 2 பேருமே நான் எப்ப வந்தாலும் என்ன நல்லா பாத்துக்குவாங்க என்று அவந்திகாவிற்கு அவர்கள் இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தான் அர்ஜுன். முகத்தில் புன்முறுவலோடு அவர்கள் இருவரையும் வணங்கினாள் அவந்திகா. அர்ஜுன் தம்பி, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாங்க. 2 பேருக்கும் சாப்பாடு சூடா ரெடி பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு இஷ்டமான ஆப்பமும் கடலைக்கறியும் செஞ்சு வைக்கிறேன் என்றார் சங்கரன். நான் சொன்னேன்ல அவந்திகா, என் மேல இவரு ரொம்ப பிரியமா இருப்பாரு. எனக்கு இஷ்டமான ஆப்பம் கடலைக்கறியும் ரெடி பண்ணி வைக்கிறாரு பாரு என்றான் அர்ஜுன். மேலே மாடியில் அவர்களுக்கென்று தனியாக ஒரு அறை ஒதுக்கி இருந்தார்கள். இருவரும் அங்கு சென்று ஹீட்டரை போட்டு குளித்து உடைமாற்றி விட்டு கீழே உணவு அருந்துவதற்காக வந்தார்கள். டைனிங் டேபிளில் சங்கரண்ணா சாப்பாடு என்றான் அர்ஜுன். அவர் சாப்பாட்டை தயாராக வைத்திருந்தார். அவரின் கைப்பக்குவத்தில் ஆப்பமும் கடலைக்கறியும் மிகவும் சுவையாக இருந்தது. அர்ஜுன் சாப்பாட்டை ஒரு பிடி பிடித்தான். சாப்பிட்டு முடித்துவிட்டு, கொஞ்ச நேரம் தோட்டத்துல நடக்கலாமே அழைத்தான். ஆனால் அவந்திகா தனக்கு மிகவும் அசதியாக இருப்பதாக கூறி மாடிக்கு சென்றாள். அவந்திகாவை தனியே விட வேண்டாம் என்று நினைத்து வேறு வழியின்றி அர்ஜுனும் மாடிக்கு சென்றான். மாடி அறையில் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருள் கவிந்திருந்தது. மிகவும் தூரத்தில் அங்கு வேலை பார்ப்பவர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட சிறிய வீடுகளிலிருந்து மங்கிய வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. வேறு சமயமாக இருந்தால் அந்த இரவு நேரமும் குளிரும் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்திருக்கும். ஆனால் அவர்கள் இருவரும் இருந்த சூழ்நிலையில் அதை ரசிக்கும் மனநிலையில் அவர்கள் இல்லை. காலையில் நடந்த சம்பவம் இருவர் மனதையும் மிகவும் பாதித்திருந்தது. அதனால் மனதளவிலும் உடல் அளவிலும் அசதியாக இருந்ததால் இருவரும் கட்டிலில் படுத்தனர். என்னடா ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு படுத்திருக்கிற, எதையும் யோசிக்காத, அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன பயம் என்றான் அர்ஜுன். அதற்கு அவந்திகா, இல்ல, நான் ஒன்னும் யோசிக்கல. ஆனா என்ன சுத்தி ஏதோ அமானுஷ்யம் நடக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு எனக்கு தெரியலையே என்று கூறினாள் அவந்திகா. அதையே யோசிச்சுக்கிட்டு மனசு போட்டு குழப்பிக்காத. நாம வந்திருக்கிறது ஹனிமூனுக்கு. பேசாம படுத்து தூங்கு. காலையில மிச்சத்தை பேசிக்கலாம் என்றான் அர்ஜுன். அவள் மேல் ஆதரவாக கைகளை போட்டான் அர்ஜுன். இரவு வெளிச்சத்தில் அன்று பூத்த ரோஜாவை போல இருந்தாள் அவந்திகா. திருமணம் முடிந்து 1 வாரம் ஆன போதும் இருவரும் மனம் விட்டு பேசவோ அல்லது சிறு ஊடல் செய்வதற்கு கூட சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. குளிரும் இளம் மனைவியின் நெருக்கமும் அர்ஜுனை வதைத்தது. அவந்திகா என்று அவளை ஆசையோடு அழைத்தான். திரும்பியவள் அவன் முகத்தை பார்த்ததும் நடந்தவற்றை மறந்தாள்.
அவன் மார்பில் முகம் புதைத்தாள் அவந்திகா. இளமையின் வேகம் ஆட்கொள்ளும் நேரத்தில் அர்ஜுன் பிடி மிகவும் முரட்டுத்தனமாக அவந்திகாவை இறுக்கியது. என் மேல ஏன் இவ்வளோ கோபம்? உங்க இறுக்கத்தை என்னால தாங்க முடியல அர்ஜுன் என்றாள் அவந்திகா. எத்தனை முறை சொல்லியும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவனோட இப்படி நெருக்கமா இருப்ப என்று கொடூரமான குரலில் பேசினான் அர்ஜுன். அவன் பிடியிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதற்கு போராடினாள் அவந்திகா. ஆனால் அவளால் முடியவில்லை. ஐயோ அம்மா என்று கத்தினாள். ஆனால் பலன் எதுவும் இல்லை. அவள் உடலெங்கும் நகக்கீறல்கள். கட்டிலில் இருந்து உயரே எழும்பினான் அர்ஜுன். மேலே விட்டத்தில் மோதி திரும்பவும் கீழே விழுந்தான். ஹஹஹா, இந்த காட்சி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. எத்தனை முறை உன்னை எச்சரிக்கை பண்ணுனேன். நீ அவனோட நெருக்கமா இருந்தா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னேன்ல. உன் காதல் கணவனோட நிலைமைய பாத்தியா? அவன் உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்டுத்தான் ஆகணும். இதையும் மீறினா என்ன ஆகுங்கிறத இப்ப நீ பார்த்த இல்லையா என்று கொடூரமாக பேசினான் அர்ஜுன். வேணா வேணா, அவரை ஒண்ணும் செஞ்சிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அவரை விட்டுடு என்று அழுது கெஞ்சினாள் அவந்திகா. அது தான் வெற்றி பெற்றதாக நினைத்து கொடூரமாக சிரித்தது. பொத்தென்று மேலிருந்து கீழே விழுந்தான் அர்ஜுன். நினைவு வந்ததும், அவந்திகா எனக்கு என்ன ஆச்சு? ஏன் என் உடம்பெல்லாம் இப்படி வலிக்குது? உன் உடம்பெல்லாம் ஏன் நகக்கீரல்? ரத்தமா இருக்கே என்று கேட்டான் அர்ஜுன். அவன் மடியில் தலை வைத்து சத்தமிட்டு அழுதாள் அவந்திகா. சத்தம் கேட்டு சங்கரனும் சாரதாவும் ஓடி வந்தனர். அர்ஜுன் தம்பி, என்னாச்சு என்று கதவை தட்டினார்கள். அத்தியாயம் 8. சொல்லாதே என்றான் அர்ஜுன். அப்படி பேசும்போது அவன் முகத்தில் வேறு யாரோ ஒருவருடைய சாயலை கண்டாள் அவந்திகா. அதை பார்த்ததும் அவள் உடம்பெல்லாம் வியர்த்தது, பயத்தில் நடுங்கியது, கண்கள் இருண்டது போல இருந்தது. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் தன் தைரியத்தை கைவிடாமல் வேகமாக கதவருகில் சென்றாள் அவந்திகா. கதவின் பின்புறம் சங்கர் அண்ணா படபடவென்று தட்டி கொண்டிருந்தார். அம்மா அவந்திகா, என்ன சத்தம்? கதவை தெற என்று சங்கரன் கூச்சலிட்டார். திரும்பி அர்ஜுனை பார்த்தாள். அவனோ மிகவும் சாதாரணமாக கட்டிலின் மேல் அமர்ந்திருந்தான். என்னதான் நடக்கிறதென்று புரியாமல் குழம்பியவாறே கதவை திறந்தாள் அவந்திகா. அம்மா அவந்திகா, என்ன சத்தம்? ஏன் இப்படி நீங்க 2 பேரும் சத்தம் போட்டீங்க என்றார் சங்கரன் பதட்டமாக. இல்ல சங்கரண்ணா, ஒண்ணுமில்ல. சும்மா தான் நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். சும்மா சந்தோஷத்துலதான் அவர் கூச்சல் போட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. நாங்க எப்பவும் போலதான் இருக்கோம் என்று அவந்திகா தன் பயத்தை வெளிக்காட்டாமல் சொன்னாள். இந்த காலத்து சிறுசுங்க எல்லாம் இப்படித்தான் விளையாடுதுக. பேசாம கீழே இறங்கி வாங்க என்று சிரித்து கொண்டே கூறினார் சாரதா அம்மா. இல்ல சாரதா, அவங்களோட கூச்சல் சந்தோஷத்துல வந்தது போல தெரியல. ஏதோ பயத்துல கத்துனது போல இருந்துச்சு. அதனாலதான் இத்தனை பதட்டமா மேல வந்தேன். நீ ஒண்ணு கவனிச்சியா? அவந்திகாவோட முகத்துல நகை கீறல்கள். அர்ஜுன் தம்பி முகத்திலையும் ஏதோ ஒரு கலவரம் தெரிஞ்சத பார்த்தேன். அவங்க 2 பேரும் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு என் உள் மனசு சொல்லுது என்றார் சங்கரன். ஐயா, உங்களுக்கு வயசுதான் இவ்வளோ ஆயிடுச்சு. இது கூட இன்னும் தெரியலையா? புதுசா கல்யாணம் ஆனவங்க. ஏதாவது நகம் பட்டிருக்கும். அத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அர்ஜுன் தம்பி நம்ம 2 பேரும் கதவை தட்டி தொந்தரவு பண்ணிட்டோன்னு முகத்துல கலவரத்தை காட்டியிருக்கோம். இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு அதுங்களையும் குழப்பி நீங்களும் குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. பேசாம தூங்குங்க, காலையில பேசிக்கலாம் என்றார் சாரதா. நீ என்ன சமாதானப்படுத்தத்தான் இந்த மாதிரி பேசுற. ஆனா யோசிச்சு பாரு, கேட்ட சத்தத்துக்கும் நீ சொல்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சா என்றார் சங்கரன். சரி, நீங்க சொல்றதே சரியா இருக்கட்டும். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன்னு இருக்கட்டும். ஆனா இந்த நேரத்துல என்னன்னு தெரியாம நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க ஏதாவது சொன்னா நாம அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். சோட்டானிக்கர பகவதி அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு படுத்து தூங்குங்க என்றார் சாரதா. சங்கரன் மனதில் ஏதோ ஒரு நெருடல் உறுத்தி கொண்டே இருந்தது. அங்கு ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதை அவர் உணர்ந்தார். நேராக பூஜை அறைக்கு சென்று சோட்டானிக்கரை பகவதி அம்மன் படத்தின் முன் நின்று 1 நிமிடம் கண்களை மூடி தியானித்து, அம்மே ரட்சிக்கணும் என்று மனமுருகி வேண்டினார். பின் வீட்டின் வாசலிலும் கொல்லைப்புறத்திலும் சோட்டானிக்கரை அம்மனை நினைத்து திருநீற்றால் கோடுகள் போட்டார். பின் மனதில் ஏதோ ஒரு அமைதி தோன்றவே உள்ளே சென்று படுத்தார். நன்றாக உறங்கிவிட்டார். அதற்கு பின் அவருக்கு எந்த சத்தமும் கேட்கவில்லை. சாரதா அம்மாவிற்குத்தான் ஒரே குழப்பமாக இருந்தது. இவ்வாறெல்லாம் அவர் பேச மாட்டார். ஏன் அப்படி நினைக்கிறார்? காலை எழுந்ததும் அவந்திகாவிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்று முடிவு செய்தவாறு அவரும் தூங்கி போனார்.
காலையில் முதலில் அவந்திகா எழுந்து குளித்து உடை மாற்றிவிட்டு நேராக பூஜை அறைக்கு சென்றாள். பூஜை அறையில் சோட்டானிக்கரை அம்மன் படம் பெரிய அளவில் இருந்தது. இருபுறமும் குத்து விளக்குகள் வைத்து அம்மனுக்கு நைவேத்தியம் செய்து பூஜை செய்திருந்தார் சங்கரன். அவந்திகாவும் கண்களை மூடி அம்மனை வேண்டினாள். சோட்டானிக்கரை பகவதி அம்மா, ஏன் என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குது? நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலையே என்று கண்கள் கலங்கி அழுதாள் அவந்திகா. மோளே அவந்திகா, மனசுல ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு என்றார் மலையாளம் கலந்த தமிழில் சாரதா. அவரை பார்த்த அவந்திகாவுக்கு அழுகை மேலும் பீறிட்டது. ஆனால் அவரிடம் சொன்னால் ஏதாவது பிரச்சனை வருமோ என்ற பயத்தில் தன் அழுகையை அடக்கி கொண்டு முகத்தில் சிரிப்பது போல பாவனை உண்டு பண்ணி கொண்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா, நான் சும்மா தான் வேண்டிக்கிட்டேன், எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கிறியே அம்மா என்று கண்கள் கலங்கி போயிட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை என்று மறைத்தாள் அவந்திகா. ஆஞ்சநேயரை நினைத்து செந்தூரத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டாள். இன்னைக்கு காலையில சாப்பிட்டுட்டு நாங்க அம்மா வீட்டுக்கு போறோம் சாரதாம்மா, அதனால மத்தியான சாப்பாடு தயார் பண்ண வேண்டாம் என்றாள் அவந்திகா. ஒரு வாரமாவது இருப்பீங்கன்னு அர்ஜுன் தம்பி சொன்னாரே, அதுக்குள்ள ஏன் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க என்றார் சாரதா. அம்மா தான் ஃபோன் பண்ணி எங்களை அங்க வர சொன்னாங்க, அதனால போறோம். திரும்பி இன்னொரு முறை நாங்க வந்து ஒரு வாரம் தங்கி உங்க சாப்பாட்டை நல்லா சாப்பிடுறோம் சாரதாம்மா என்றாள் அவந்திகா. அர்ஜுன் உடைமாற்றிக் கொண்டு கீழே வந்தான். சங்கரன் காலை சிற்றுண்டியை தயாராக வைத்திருந்தார். சாப்பிடும்போது சங்கரன் கேட்டார், ஏன் அர்ஜுன் தம்பி, ஒரு வாரம் இருக்கிறதா சொன்னீங்களே, இப்போ ஏன் கிளம்பிட்டீங்க என்று கேட்டார் சங்கரன். அதற்கு அர்ஜுன், இல்ல சங்கரண்ணா, அவந்திகாவோட அம்மா தான் எங்களை அங்க வந்தே தீரணும்னு சொல்லிட்டாங்க, அதனால அங்க போகிறோம், திரும்பவும் வருவோம், அப்ப வந்து இங்க தங்கிட்டு போறோம் என்று இயல்பாக கூறினான் அர்ஜுன். இருவரும் காலை உணவை முடித்துவிட்டு கிளம்பினார்கள். போகும் வழியில் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை. இரவு நடந்ததை அவளிடம் கேட்டால் அவள் மீண்டும் குழப்பத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாவாள் என்று அர்ஜுன் தயங்கினான். அர்ஜுனிடம் நடந்ததை கூறினால் அவன் வருத்தப்படுவான் என்று அவந்திகா தயங்கினாள். இருவருக்குள்ளும் ஒரு மௌன போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. மௌனமாகவே இருவரும் பயணித்தார்கள். அவந்திகாவின் அம்மா வீடு வந்தது. வாசலில் காரின் ஒலி கேட்டதும் அவந்திகாவின் அம்மா மிகவும் ஆவலாக ஓடி வந்தார். வந்தவர் தன் மகளின் முகத்தை பார்த்ததும் அதிர்ச்சியானார். அவந்திகா கண்கள் கலங்கி வேகமாக வீட்டினுள் நுழைந்தாள். என்ன நடந்ததோ என்று பதறிப்போனார் அவந்திகாவின் அம்மா கமலம். தனியாக வந்திருந்தால் கணவன் வீட்டில் ஏதோ பிரச்சனை என்று நினைத்திருப்பார். ஆனால் அவளோ கணவன் அர்ஜுனுடன் சேர்ந்துதான் வந்துள்ளாள். அதனால் அவர்களுக்குள்ளும் ஏதும் பிரச்சனை இல்லை என்பதை என்று மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டார். அதை தாண்டி ஏதோ ஒரு பிரச்சனை என்று யோசித்தார் கமலம். அவளை தனி அறைக்கு அழைத்துச் சென்று, என்னம்மா நடந்துச்சு என்று கேட்டார் கமலம். அவர் கேட்ட மறுகணமே அவர் மடியில் படுத்து தேம்பி அழ ஆரம்பித்தாள் அவந்திகா. அம்மா அவந்திகா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா, சொன்னா தானே ஏதாவது தெரியும், சொல்லுமா என்று பதறியது தாயின் உள்ளம். அம்மா, எனக்கு பயமா இருக்குமா, என்ன சுத்தி ஏதோ நடக்குது என்றாள் அவந்திகா. அத சொல்லவும் முடியல, யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, தெரியாம ஒரு வாரமா நான் ரொம்பவும் குழம்பி போன மனநிலையில இருக்கிறேம்மா, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடுச்சா அல்லது நிஜமாவே என்ன சுத்தி ஏதாவது நடக்குதானே தெரியலம்மா என்று சிறு குழந்தை போல கேவி கேவி அழுதாள் அவந்திகா. அம்மா, என்னால எதுவும் சொல்ல முடியாது, பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்தா அங்க போய் பேசலாமா, மனசுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்குமா என்றாள் அவந்திகா. தன் மகளின் நிலையை பார்த்த தாய் கமலம் மிகவும் வருத்தப்பட்டார். அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு வாமா, போயிட்டு வரலாம் என்று அவந்திகாவை அழைத்து கொண்டு அம்மன் கோவிலுக்கு கிளம்பினார் கமலம். அவர் போகும்போது மாப்பிள்ளையை பார்த்தார். அர்ஜுன் முகத்திலும் ஏதோ ஒரு விதமான குழப்பமும் வருத்தமும் இருப்பதை அறிந்து கொண்டார். ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருப்பதை உணர்ந்து கொண்டார் கமலம். அர்ஜுனிடம், மாப்பிள்ள, அவந்திகா ஏதோ மனக்குழப்பத்துல இருக்கா, அவளை அழைச்சுக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரேன், நீங்க மாமாவோட பேசிக்கிட்டு இருங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் என்று கூறினார். சரிங்க அத்தை, பார்த்து கவனமா போயிட்டு வாங்க, அவந்திகா திடீர் திடீர்னு மயங்கி விழுந்துருவா, ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்றான். பின் யோசனை செய்துவிட்டு, நான் வேணா கோயில்ல டிராப் பண்ணட்டுமா என்று அவந்திகாவை பார்த்து கேட்டான் அர்ஜுன். வேண்டாம் அர்ஜுன், கோயில் பக்கத்துல தான் இருக்குது, நானும் அம்மாவும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு வந்துருவோம், வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வந்து நைட் சாப்பாடு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரேன் என்றாள் அவந்திகா. வேண்டாம் அவந்திகா, டின்னருக்கு நாம எல்லாம் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருந்தா அங்க போய் சாப்பிட்டு வரலாம், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும்ல என்றான் அர்ஜுன். ம் ம் என்று இயந்திர கதியில் தலையை ஆட்டினாள் அவந்திகா.
சரிம்மா, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு கிளம்பி வா. நான் அதுக்குள்ள சூடா காஃபி போட்டு வச்சிருக்கேன். குடிச்சிட்டு 2 பேரும் போயிட்டு வரலாம் என்றார் கமலம். வேகமாக குளித்து முடித்து உடையை மாற்றிக்கொண்டு அவந்திகாவும் கமலமும் கோயிலுக்கு சென்றனர். அங்கிருக்கும் குருக்கள் கமலாவிற்கு மிகவும் பரிச்சயமானவர். கமலாவை பார்த்ததும், "என்ன கமலம், மகள் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள பார்க்கவே முடியலையே" என்றார் குருக்கள். அவந்திகாவின் முகத்தை பார்த்த குருக்கள், "என்னம்மா குழந்தை, ஏன் முகமெல்லாம் ஒரே காயமா இருக்கு? முகமெல்லாம் ஒரே வாட்டமா வேற இருக்கு. கல்யாணம் பண்ணி போனயே, அங்க ஏதாவது பிரச்சனையா?" என்று ஆறுதலாக கேட்டார். அவந்திகா பதில் சொல்வதற்குள் கமலம், "குருக்களே, அவளோட புருஷன் வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா வேற ஏதோ அவளுக்கு பிரச்சனை இருக்கிறதா என்கிட்ட சொல்லி அழுதா. கோயிலுக்கு போகலான்னு இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு இதுவரைக்கும் அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. அம்மன் முன்னால தான் சொல்லுவேன்னு சொல்லி ரொம்ப அமர்க்களம் பண்றா" என்றார் கமலம். "சொல்லுமா குழந்தை, உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்த அம்மன் பாதத்துல வச்சிரு. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுப்பா" என்று கூறினார். அவர் கூறியதும் அவந்திகா திருமணமான நாள் முதல் நேற்று இரவு நடந்தது வரை அனைத்தையும் கூறி முடித்து விம்மி விம்மி அழுதாள். இதை அனைத்தையும் கேட்டதும் கமலாவிற்கு தூக்கி வாரி போட்டது போல இருந்தது. குருக்களும் மிகவும் யோசனையாக இருந்தார். இதுக்கு ஒரே தீர்வு கடவுள்தான். ஆஞ்சநேயர் கோயில் பூசாரி கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் என்றார் குருக்கள். "மாப்பிள்ளைக்கு நடந்ததெல்லாம் தெரியுமா அவந்திகா?" என்று கேட்டார் கமலா. அத்தியாயம் 9. அவந்திகா அழுது கொண்டே கமலத்திடமும் பூசாரியிடமும் நடந்தவை அனைத்தையும் சொன்னாள். "அம்மா அவந்திகா, இதுக்கு ஒரே தீர்வு கடவுள்தான். நீ ஆஞ்சநேயரை முழு மனசோட நம்பு. அம்மன் அருளும் உனக்கு கட்டாயமா இருக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து நீ சீக்கிரமே வெளியில வந்துருவ. நம்பிக்கையோடையும் முழு மனசோடையும் அம்மனை வேண்டிக்கோ" என்றார் அர்ச்சகர். "நிச்சயமா நீங்க சொல்றபடி செய்யறேன்" என்றாள் அவந்திகா. "மேலும் பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு வழியையும் நீங்களே சொல்லுங்க" என்று அர்ச்சகரை கேட்டாள். "குழந்தை, ஒரு மனைவி கணவனுக்கு வரும் பிரச்சனைகள்ல இருந்து அவனை காப்பாத்துறதுக்கு முதல்ல கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையே நடக்க வேண்டிய சாங்கியம் நடக்கணும்மா. அப்படி நடந்தாதான் அவங்க உறவு முழுமை அடையுது. மனைவியும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியும். இதுதான் நம்ம தர்மம்" என்றார் அர்ச்சகர். "ஆனா நான் உங்ககிட்ட சொன்னபடி அப்படி நடக்கிறதுக்கு அது விடவே இல்ல. என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் குழம்பி போய் நிக்கிறேன்" என்று வருத்தத்தோடு கூறினாள் அவந்திகா. "ஒரு பெண் இக்கட்டான நேரத்துல தான் மன வலிமையோட இருக்கணும். அது உன்னோட மன வலிமைய சோதிக்குது. அத பார்த்து நீ பயந்துட்டா அது உன்னை துரத்தும். ஆனா அத கண்டும் காணாம விட்டுட்டா அது உன்னை பார்த்து பயப்படும். இதுதாம்மா உண்மை. அமானுஷ்யத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தெய்வத்தோட அனுகிரகம் பூரணமா இருக்கும்போது நீ அமானுஷ்யத்தை பார்த்து பயப்பட வேண்டாம்" என்றார் அர்ச்சகர். "கமலம், தெய்வத்து மேல பாரத்தை போட்டுட்டு நடக்க வேண்டியதை நீ கவனிச்சுக்கோ" என்றார் அர்ச்சகர். "அப்படியே செய்யறேன்" என்று கமலம் பதில் சொன்னார். "இரவு நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, வீட்டுக்கு சீக்கிரமா போகணும்" என்று கமலம் அர்ச்சகரிடம் கூறிவிட்டு கிளம்பினார். கோவிலின் வாசலை தாண்டியதும் எங்கிருந்தோ ஒரு கருப்பு நிற நாய் ஓடி வந்து அவர்களை துரத்தியது. நாயை பார்த்து அவந்திகா பயத்தில் கூச்சலிட்டாள். அவளின் சத்தம் கேட்டு அர்ச்சகர் வெளியே வந்தார். அப்போது அந்த நாய் அவந்திகாவை குரோதமான பார்வை பார்த்து கடிக்கும் நோக்கில் அவளை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்ததை பார்த்தாய். "குழந்தை, நில்லு, வெளியில போக வேண்டாம்" என்று சொல்லிவிட்டு அர்ச்சகர் விரைந்து கர்ப்ப கிரகம் நோக்கி சென்றார். கலசத்திலிருந்து நீரையும் அர்ச்சனை பூக்கள் சிலவற்றையும் குங்கும பிரசாதங்களையும் எடுத்து கொண்டு வந்தார். "இது அம்மனுக்கு அபிஷேகம் செய்த புனித நீர். வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டுடுங்க. எந்த ஒரு அமானுஷ்ய சக்தியும் நெருங்காது. இது அம்மனோட பூஜையில வச்சிருந்தேன். நெத்தியில இட்டுக்கோ. நாயி உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. ரட்சைய நீயும் உன் கணவனும் கைகள்ல கட்டிக்கோங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போற வரைக்கும் பாதுகாப்பா இருந்து இது உங்களை பாதுகாக்கும்" என்று கூறினார். "இந்த அம்மன் தான் என் குழந்தையும் மாப்பிள்ளையும் காப்பாத்தணும்" என்று மனமுருக வேண்டிக் கொண்டு குங்குமத்தை அவந்திகாவின் நெற்றியில் வைத்துவிட்டு தானும் நெற்றியில் வைத்துக் கொண்டார் கமலம். பிரசாதத்தையும் கலச நீரையும் அவந்திகாவின் கைகளில் கொடுத்துவிட்டு இருவரும் கோயில் வாசலை தாண்டினார்கள். அவர்கள் இருவரும் வருவதை பார்த்ததில் கருப்பு நிற நாய் அவர்களை நோக்கி வேகமாக பாய்ந்தது. ஆனால் அவந்திகாவின் கைகளில் இருக்கும் பிரசாதத்தை பார்த்ததும் சற்றே பின்வாங்கியது. நிம்மதி அடைந்தார் கமலம். அங்கு நின்று கொண்டிருந்த ஆட்டோவை அழைத்து வீட்டிற்கு விரைந்து சென்றனர். ஆனால் கருப்பு நாய் அவர்களை தொடர்ந்து வீட்டுக்கு வந்தது.
வீட்டிற்குள் நுழைந்ததும் கமலம் பூஜை அறைக்கு சென்று பிரசாதங்களை வைத்து அம்மனை வேண்டிக் கொண்டு அர்ச்சகர் கொடுத்த கலச நீரை வீட்டை சுற்றிலும் தெளித்து விட்டார். அன்று பௌர்ணமி. மஞ்சள் நிலவு அடிவானத்தில் உதித்தது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. கமலம் சாந்தி முகூர்த்தத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார். மனதில் லேசான நடுக்கம் இருந்தாலும் அம்மனை வேண்டிக் கொண்டே எல்லா காரியங்களையும் செய்தார். அவந்திகாவை அழகாக அலங்காரம் செய்து அறைக்குள் அனுப்பி வைத்தார். வானத்தில் இருக்கும் நிலவு இறங்கி வந்ததைப் போல அழகாக இருந்தாள் அவந்திகா. அவந்திகா, ஒரே நேரத்துல 2 நிலவுகளை நீ பார்த்திருக்கிறியா என்றான் அர்ஜுன். கண்களை உயர்த்தி ஆச்சரியமாக அர்ஜுனை பார்த்தாள் அவந்திகா. ஒரே நேரத்துல 2 நிலவா? அது எப்படி சாத்தியமாகும்? நம்ம பூமிக்கு ஒரு நிலவு தான் இருக்கு என்று கேட்டாள் அவந்திகா. ஜன்னலில் இருந்து பார்க்கும்போது நிலவின் பிம்பம் தெரிந்தது. அவந்திகாவை அருகில் கூட்டிச் சென்றான் அர்ஜுன். அவள் முகமும் நிலவும் அருகருகே இருந்தது. இப்ப பாரு, 2 நிலாக்கள் உனக்கு தெரியுதா என்றான் அர்ஜுன். அவந்திகாவின் முகம் நாணத்தில் சிவந்தது. ஆனா, வானத்துல தெரியிற நிலவ பூமியில இருக்கிற எல்லாரும் பார்க்கலாம். இந்த நிலவ உங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். இது உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்றாள் அவந்திகா. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான் அர்ஜுன். அவன் கண்களுக்கு கருப்பு நாய் தென்பட்டது. அவந்திகா பார்த்தால் பயந்து விடுவாள் என்று ஜன்னல் திரையை இழுத்து விட்டான் அர்ஜுன். ஏன் ஸ்கிரீன் போடுறீங்க? நிலவு வெளிச்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே என்றாள் அவந்திகா. இந்த நிலைய எல்லாரும் பார்த்துக்கட்டும். நான் எனக்கு மட்டும் சொந்தமான நிலவ பார்த்துக்கிறேன் என்று அர்ஜுன் அவளை அணைத்தான். அவந்திகா அவனின் அணைப்பிற்கு மறுப்பு கூறாமல் அவனில் தஞ்சம் கொண்டாள். 2 வருட காதலில் இருவரும் மிகவும் கண்ணியத்தோடு நடந்து கொண்டனர். அர்ஜுனின் தீண்டல் அவளை மெய்சிலிர்க்க வைத்தது. உலகத்தை மறந்தாள், தன்னை மறந்தாள், குறிப்பாக அந்த அமானுஷ்யத்தை மறந்தாள் அவந்திகா. அன்று இரவு அவர்களுக்கு புது உலகை காட்டியது. இருவரின் சங்கமம் அரங்கேறியது. வெளியில் நின்று கொண்டிருந்த நாய் ஊளையிட்டது. இரவு நேரத்தில் அதன் சத்தம் மிகவும் கொடூரமாக இருந்தது. அது தன் இயலாமையை வெளிப்படுத்தும் விதமாக அங்கும் இங்கும் ஓடியது. காற்று பயங்கரமாக சுழன்று வீசியது. இரவின் அமைதியை கிழித்துக் கொண்டு காற்றின் சத்தமும் நாய் ஊளையிடும் சத்தமும் மிகவும் பயங்கரமாக கேட்டது. கண் விழித்து பார்த்தாள் அவந்திகா. என்ன, இப்படி காத்து வேகமா வீசுது என்றாள் அவந்திகா. இரவு நேரத்திலையும் மலை பிரதேசத்திலையும் இப்படி காத்தடிக்கிறது சகஜம் தானே. ஏன் இதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிற அவந்திகா? தூங்கு என்றான் அர்ஜுன். ஆனா அந்த நாய் சத்தம் என்றாள் அவந்திகா. நாய்க்கு பொழுது போகலையா, அதான் ஊளையிட்டுக்கிட்டு இருக்கு என்று ஜோக் அடித்தான் அர்ஜுன். பி சீரியஸ் அர்ஜுன். அந்த நாய் கோவில்ல இருந்து எங்களை துரத்திக்கிட்டு வந்துச்சு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்பவும் அது வாசல்லையே நின்னுகிட்டு இருக்குது என்றாள் அவந்திகா. ஒருவேளை நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தபோது ஒரு நாயை தூக்கி எரிஞ்சியே, உன்னை பழி வாங்குறதுக்கு திரும்பவும் வந்து நிக்குதோ என்னமோ என்று சிரித்தான் அர்ஜுன். அவந்திகா ஏதோ சொல்வதற்கு வாயை திறந்தாள். ஆனால் அர்ஜுன் அவள் மேற்கொண்டு எதுவும் பேசாதவாறு அவளை மௌனிக்கச் செய்தான். காலையில் எழுந்ததும் அவந்திகாவின் முகத்தில் நாணத்தின் சாயலை கண்டார் கமலம். குளிச்சுட்டு வா, டிஃபன் ரெடியா இருக்கு, நீயும் மாப்பிள்ளையும் சாப்பிடுங்க என்றார் கமலம். சரிம்மா, நானும் அவரும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போறோம், நீயும் அப்பாவும் எங்க கூட வாங்களே என்றாள் அவந்திகா. ஆமா அவந்திகா, உங்களை தனியா அனுப்புறதுக்கு எனக்கும் மனசு வரல. அதனால நானும் அப்பாவும் உன் கூடவே வர்றோம். போகும்போது மறக்காம பிரசாதத்தை எடுத்துக்கோ, மறக்காம கலச நீரையும் எடுத்துக்கோ என்றாள் கமலம். காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு நால்வரும் கிளம்பினார்கள். அர்ஜுன் காரை எடுப்பதற்கு வெளியே வந்தபோது கருப்பு நாய் குரோதமாக பார்த்து கொண்டு நின்றது. அதை பார்த்ததும் அவந்திகாவிற்கும் கமலாவிற்கும் பயத்தில் உடல் படபடத்தது. அம்மன் பிரசாதத்தை இறுக பற்றி கொண்டு அவர்கள் காரில் ஏறி அமர்ந்தனர். கார் வேகம் எடுத்த போதும் அவர்களை கருப்பு நாய் வேகமாக பின்தொடர்ந்து வந்தது. இதை கவனித்தாலும் தனக்கு எதுவும் தெரியாதது போல அர்ஜுன் நடந்து கொண்டான். அர்ஜுன், அங்க பாருங்க, நாய் நம்மள பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த கருப்பு நாயை தான் நேத்து ராத்திரி நான் உங்ககிட்ட சொன்னேன் என்றாள் அவந்திகா. அவந்திகா, நாய பார்க்காத, கண்களை மூடிக்கிட்டு உனக்கு எதை பிடிக்குமோ அதை கற்பனை பண்ணிக்கிட்டு இரு. மனசு அப்பதான் அமைதியா இருக்கும் என்றான் அர்ஜுன். அவந்திகா அவ்வாறு கண்களை மூடிக்கொண்டிருக்கையில் சாய்ந்தமர்ந்து கொண்டாள். அப்போது யாரும் எதிர்பாராமல் கருப்பு நாய் காரின் பேனட் மீது தாவியது. கண்ணாடியை விரல் நகங்களால் பிராண்டியது. அர்ஜுன் சடன் பிரேக் போட்டதும் நாயை தூக்கி எறிந்து எதிரே பள்ளத்தில் வீசியது. நாய் ஓலமிடும் சத்தம் அந்த பிராந்தியம் முழுவதும் எதிரொலித்தது. அர்ஜுன், அது என்ன சத்தம் என்று கேட்டாள் அவந்திகா. அத்தியாயம்
10. யாரும் எதிர்பாராத விதமாக பேனட்டின் மேல் கருப்பு நாய் தாவியது. சடன் பிரேக்கை அர்ஜுன் போடவும் நாய் தூக்கி எறியப்பட்டது. கத்திக்கொண்டே ரத்த வெள்ளத்தில் விழுந்தது கருப்பு நாய். அவந்திகாவையும் அவள் அம்மாவையும் பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் காரை விரைந்து செலுத்தினான். சிறிது தூரம் சென்றதும் அர்ஜுன் திரும்பி பார்த்தான். ஆனால் கருப்பு நாய் அவர்களை பின்தொடரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின் காரை நிதானமாக ஓட்டினான் அர்ஜுன். உச்சி வேளை நெருங்கிக் கொண்டிருந்தது. மெயின் ரோட்டிலிருந்து மண்பாதையில் திரும்பி கோயிலை நோக்கி செலுத்தினான் அர்ஜுன். இவர்களை பார்த்ததும் அர்ச்சகர், நீங்க சீக்கிரமே திரும்பி வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் என்றார். நாங்க வருவோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் கமலம். நேத்து கோவிலுக்கு வந்தபோது உங்க பெண்ணோட முகத்தை பார்த்தேன். முகத்துல ஒரு கலவரம் தெரிஞ்சுது. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமா அவங்க திரும்பி வருவாங்கன்னு என்று சொன்னார் அர்ச்சகர். அவந்திகா எதுவும் பேசவில்லை. மௌனமாக அர்ச்சகரும் கமலாம்மா பேசுவதையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். கமலா அர்ஜுனிடம், மாப்பிள்ள அவந்திகாவை அழைச்சுக்கிட்டு போய் கோவில் பிரகாரத்தை சுத்தி வாங்க என்று கூறி கண்களால் ஜாடை செய்து அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தார். அவர் அர்ச்சகருடன் தனித்து பேசுவதற்கு அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் அங்கிருந்து சென்றதும் பேசத் தொடங்கினார். முதல் நாள் மாலை நடந்தவற்றை அனைத்தையும் அர்ச்சகரிடம் விளக்கமாக கூறினார் கமலம். கருப்பு நாய் ராத்திரி முழுசும் எங்க வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருந்துச்சு. ராத்திரி முழுசும் ஊளையிட்டுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவும் பயமா போயிடுச்சு. ஆனா கோவில் பூசாரி கொடுத்த நீரை வீட்டை சுத்தி தெளிச்சிருந்ததுனால கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். ஆனா இரவு என்னால தூங்கவே முடியல. இதுக்கு என்னதான் பரிகாரம் சொல்லுங்க சாமி. என் குழந்தைய நீங்க தான் கண்ணுக்கு தெரியாத என் மகளை கொடுமைப்படுத்துற அமானுஷ்யம் கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணணும் என்றார் கமலம். அம்மா, நீங்களும் உங்க குடும்பத்தாரும் பூர்வ ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க. அதனாலதான் ஒரு பெரியவரோட ரூபத்துல ஆண்டவனே வந்து உங்க குழந்தைங்களுக்கு இந்த கோயில வழிகாட்டி இருக்காரு. அவர் யாருன்னு நாம தெரிஞ்சுக்கிறத விடவும் அவரு சரியான வழிய காட்டிட்டாரு. அதனால மனசுல குழப்பம் எதுவும் வச்சுக்காதீங்க. கண்டிப்பா இந்த ஆஞ்சநேயர் உங்க குழந்தைங்களுக்கு நல்ல வழிய காட்டுவாரு என்று ஆறுதல் கூறினார் அர்ச்சகர். அர்ச்சகரின் வார்த்தை கமலத்திற்கு ஆறுதலை தந்தது. ஆஞ்சநேயரை பார்த்து, ஆஞ்சநேய பிரபு, என் குழந்தைங்களுக்கு நல்ல வழிய காட்டு, அவங்களை எப்படியாவது இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்து என்று கண்ணீர் மல்க மனமுருகி வேண்டினார் கமலம். உங்க பிரார்த்தனைய கண்டிப்பா ஆஞ்சநேயர் நிறைவேற்றி வைப்பாரும்மா, கவலைப்படாதீங்க என்றார் அர்ச்சகர். ஈசனோட அருள் பெற்றவரும் சாக்ஷாத் ராமபிரானோட தொண்டனுமானவர் ஆஞ்சநேயர். எல்லா விதமான பிரச்சனைகளில இருந்தும் அவர் நமக்கு நிவர்த்தி தருவாரு. பஞ்சமுக ஆஞ்சநேயரோட வழிபாடு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது அம்மா என்றார் அர்ச்சகர். அவந்திகாவும் அர்ஜுனும் பிரகாரத்தை சுற்றி முடித்துவிட்டு அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்களை பார்த்ததும் அர்ச்சகர், வாங்க குழந்தைங்களா, பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுறதுனால அமானுஷ்ய சக்தி கிட்ட இருந்து உங்க மகளை அவர் காப்பாத்துவாரு. உங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் என்றார் அர்ச்சகர். நல்லது அர்ச்சகர், எங்க மகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டீங்க. ஆனா இந்த அமானுஷ்ய சக்தி யாரு, ஏன் என் மகளை இவ்வாறு ரொம்ப கஷ்டப்படுத்துது என்று கேட்டாள் கமலா. அத்தியாயம் 11. நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்கணும். அமானுஷ்ய சக்தி படைச்ச துர் ஆவி உங்க மகளை துரத்துது. அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் என்றார் அர்ச்சகர். அதுக்கான வழியையும் நீங்களே சொல்லிடுங்க அர்ச்சகரே என்றார் கமலம்மா. உங்க மகளை துன்புறுத்துற ஆவி ஏதோ ஒரு சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதனால இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி உபாசகர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போனா அவர் இத பத்தி உங்களுக்கு சொல்லுவாரு என்று கூறினார் அர்ச்சகர். அவர் எங்க இருக்காரு, அவரோட அட்ரஸ் சொல்லுங்க, இன்னைக்கே நாங்க போய் அவரை பாக்குறோம் என்றார் கமலம். அம்மா, இங்க இருந்து சில மைல் தூரம் போனா சக்திபுரம்ங்கிற ஒரு ஊர் உண்டு. அங்க சக்தி உபாசகர்னு கேட்டா யாருமே அவரோட வீட்டை அடையாளம் காட்டுவாங்க என்றார் அர்ச்சகர். அவரை போய் சந்திக்கிற வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம இருக்கிறதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழிய காட்டணும் என்றார் கமலம். அம்மனோட கலச நீரோட ஆஞ்சநேயரோட இந்த பிரசாதத்தையும் உங்களுக்கு தரேன். ரெண்டையும் நீங்க எடுத்துக்கிட்டு போகும்போது எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை அண்டாது. உங்களை அந்த கெட்ட சக்தி கிட்ட இருந்து அம்மனும் ஆஞ்சநேயரும் நிச்சயமா காப்பாத்துவாங்க. தைரியமா போயிட்டு வாங்க என்றார் அர்ச்சகர். ஆனா நான் முன்னால சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா நினைவுல இருக்கணும். நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்ல கண்டிப்பா ஏதோ ஒரு அபசகுனமான காரியம் நடந்திருக்கும். அத பார்த்துட்டு நீங்க தயக்கமும் பயமும் வச்சுக்க வேண்டாம் என்று எச்சரித்து அனுப்பினார் அர்ச்சகர்.
ஆஞ்சநேயரை மனதில் நினைத்துக்கொண்டு ராமபிரானின் திருநாமத்தை ஜெபித்துக் கொண்டே இருங்க. உன் பிரபு உங்களுக்கு உடலாலும் மனசாலும் நிச்சயமா அவர் தைரியத்தை அருளுவார் என்று கூறி அனுப்பினார் அந்த அர்ச்சகர். அங்கிருந்து மூவரும் சக்தி உபாசகரை தேடி சக்திபுரம் சென்றனர். அர்ஜுனும் அவந்திகாவும் கிளம்பியதும் விஜயா வீட்டினுள் நுழைந்தார். அப்போது அவருக்கு ஏதோ காலில் பட்டது போல தோன்றியது. இடறி கீழே விழுந்தார். கீழே விழுந்தவரை முரளிதரன் பிடித்து கொண்டார். என்னாச்சு விஜயா, ஏன் இப்படி தடுமாறுற என்று கேட்டார். தெரியலைங்க, ஏதோ கால்ல பட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனா எதுவுமே இல்லையே என்று கீழே குனிந்து பார்த்தார் விஜயா. அவரின் காலின் கட்டை விரலில் லேசாக காயம்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அதனை பார்த்த முரளிதரன், என்ன விஜயா, கவனமா நடக்கிறது இல்லையா, கால்ல ரத்தம் வருது பாரு என்று ரத்தத்தை பஞ்சினால் ஒற்றி மெதுவாக துடைத்து விட்டார். இரத்த கசிவு நிற்காமல் பீறிட்டு கொண்டு வந்து கொண்டே இருந்தது. இதை கண்டதும் முரளிதரன், ஏன் ரத்தம் நிக்கல என்று கால்களை பிடித்து பார்த்தார். அப்போது விஜயா அவரை தன் கால்களால் ஓங்கி உதைத்தார். ஏன் விஜயா இப்படி நடந்துக்கிற, உனக்கு வலிக்குதுன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே, இப்படி மரியாதை குறைவா நடந்துக்குவேன்னு என்று விஜயாவை சற்று கோபத்துடன் பார்த்தார் முரளிதரன். ஆனால் விஜயாவின் முகத்தில் ஒரு வினோத மாற்றத்தை கண்டார். அவர் முகம் கொடூரமாக மாறியது. ஆனால் அது சில நொடி நேரமே இருந்தது. உன்னோட வலிய நீ உணரல, அதுக்காகத்தான் இப்படி பண்ணுனேன் என்றார் விஜயா. விஜயாவின் தோள்களை பிடித்து உலுக்கினார் முரளிதரன். அப்படியே மயங்கிச் சரிந்து கீழே விழுந்தார் விஜயா. அவர் முகத்தில் தண்ணீரை தெளித்து மயக்கத்தை தெளிய வைத்தார் முரளிதரன். பின்பு விஜயா சகஜ நிலைக்கு திரும்பி, ஐயோ என்னாச்சு, ஏன் இப்படி கீழே விழுந்து கிடக்குறீங்க, எனக்கு என்னாச்சு, ஏன் என் கால்ல ரத்தம் கொப்பளிக்குது என்று எதுவும் நடவாதது போல கேட்டார் விஜயா. விஜயாவின் மனதிலும் உடலிலும் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்வதை உணர்ந்து கொண்டார் முரளிதரன். முதல்ல கால்ல வடிகிற ரத்தத்தை நிப்பாட்டணும், வா ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டுட்டு வருவோம் என்று கூப்பிட்டார் விஜயாவை. ஐயோ நீங்க வேற, இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போவாங்களா, மஞ்சளை எடுத்து லேசா அடைச்சு வச்சா ரத்தம் கொஞ்ச நேரத்துல நின்னுடும், இல்லனா ஈரத்துணியால கட்டுனா நின்னுடும், இதுக்கு போய் ஹாஸ்பிட்டல் போவாங்களா என்று கூறிக்கொண்டே அடுப்பங்கரை சென்று மஞ்சளை எடுத்து காயத்தில் வைத்தார். ஒரு நிமிடம் முரளிதரன் தனக்கு தெரிந்தது பிரம்மையோ என்று நினைத்தார். ஆனால் அது நிச்சயமாக பிரம்மை இல்லை. ஏனென்றால் விஜயா ஓங்கி உதைத்த இடம் அவருக்கு இப்போதும் வலித்துக் கொண்டுதான் இருந்தது. சாதாரணமாக விஜயாவின் உடலில் அவ்வாறு பலம் இருப்பதில்லை. சற்று பலகீனமானவர்தான் விஜயா. ஆனால் விஜயா உதைத்த போது ஏதோ ஒரு ஆடவன் உதைத்தது போல இருந்தது அவருக்கு. மனதில் நெருடல் ஏற்பட்டது. விஜயாவை சற்று வித்தியாசமாகவே பார்த்தார் முரளிதரன். ஏன் அப்படி என்ன இன்னைக்கு புதுசா பாக்குறீங்க, அப்படி என்னதான் நடந்துச்சு, என் கால்ல ரத்தம், நீங்களும் விழுந்து கிடக்குறீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் என்றார் விஜயா. விஜயா, உனக்கு நடந்தது எதுவுமே நினைவுல இல்லையா, நல்லா யோசிச்சு பாரு, நீ என்ன செஞ்சன்னு என்றார் முரளிதரன். நிஜமாவே எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலைங்க, என்ன நடந்துச்சுன்னு நீங்க தான் சொல்லுங்களேன் என்று கூறினார் விஜயா. விஜயா, உன்னோட கால் கட்ட விரல்ல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு, அதனால தொடச்சு விட்டேன், ஆனா நீ என்ன கால்லயே எட்டி உதைச்ச என்று தயங்கியபடியே கூறினார் முரளிதரன். சிவசிவா, ஏன் இப்படி அபச்சாரம் பிடிச்ச மாதிரி சொல்றீங்க, நான் போய் உங்களை, ஐயோ வேணாம், அதை என் வாயால சொல்றதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா அப்படி நடந்துகிட்டேனா நானு, யோசிச்சு சொல்லுங்க என்றார் விஜயா குழப்பமாக. அதான் விஜயா, எனக்கும் குழப்பமா இருக்குது, நீ ஒரு நாளும் எதிர்த்து கூட பேச மாட்ட, அப்படிப்பட்ட நீ என்ன அது மாதிரி செய்வேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, ஆனா நான் சொல்றது உண்மை, உன்னோட முகத்துல நான் வித்தியாசத்தை உணர்ந்தேன், எனக்கு அதை இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் ஒரு விதமான நடுக்கம் ஏற்படுது என்றார் முரளிதரன். என்ன நடக்குது நம்ம வீட்டுல, கல்யாணத்தன்னைக்கு அவந்திகா மயங்கி கீழே விழுந்தா, அது ஏதோ எதேச்சையா நடந்தது, அசதினால அப்படி மயங்கி இருப்பான்னு எப்படி எப்படியோ நினைச்சுக்கிட்டேன், ஆனா ஒரு வாரமா அவளும் வெளியிலயே வரல, எங்கேயாவது வெளியில கூட்டிக்கிட்டு போடான்னு சொன்னேன், பீச்சுக்கு கூட்டிக்கிட்டு போனான், ஆனா அந்த பொண்ணு திரும்பவும் மயங்கி விழுந்துட்டா, இப்ப என்னன்னா எனக்கு இந்த மாதிரி நடக்குதே என்று பயத்தோடு கூறினார் விஜயா. அன்று முழுவதும் விஜயாவும் முரளிதரனும் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கவே இல்லை. அதனால் அதை சற்று நேரம் மறந்துவிட்டு தங்கள் வேலைகளை பார்த்தனர். மறுநாள் வழக்கம் போல காலை விஜயா எழுந்து வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது முரளிதரன், விஜயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, உடம்புக்கு இப்ப நல்லா இருக்குதா, காயம் எப்படி இருக்கு என்று கேட்டார். தெரிந்து வேலை செய்து கொண்டிருந்தார் விஜயா. சட்டென்று திரும்பினார். தலைவிரி கோலமாக கண்கள் சிவந்து முரளிதரனை பார்த்து,
நான் அவங்கள சேரக்கூடாதுன்னு எத்தனை தடவை எச்சரிச்சும் அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. கொன்னுடுவேன்னு எச்சரிச்ச போதும், என் எச்சரிக்கைய மீறி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என் உடம்பெல்லாம் எரியுது என்று ஆண் குரலில் பேசி, தன் கைகளில் வைத்திருந்த காய் நறுக்கும் கத்தியால் உடலெல்லாம் கீறிக்கொண்டு ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார் விஜயா. "ஏய், யார் நீ? ஆண் குரல்ல பேசுற? விஜயாவோட உடம்புக்குள்ள இருக்கிற நீ யாரு?" என்று கத்தினார் முரளிதரன். அத்தியாயம் 12. விஜயாவோட உடம்புல இருக்கிற நீ யாரு என்று கேட்டார் முரளிதரன். இவர் கேட்பதை பார்த்த விஜயா ஆண் குரலில், என்ன தெரியலையா உனக்கு? அதான் எனக்கு வேணும். நான் யாருன்னு தெரியாம நீ குழம்பி போகணும். அத பார்த்து நான் ரசிக்கணும் என்று கொடூரமாக சிரித்தார் விஜயா. உனக்கு என்னதான் வேணும்? ஏன் என் குடும்பத்தோட நிம்மதியை இப்படி குலைக்கிற என்று கேட்டார் முரளிதரன். ஏன் நிம்மதிய குலைச்சிட்டு உன் குடும்பம் நிம்மதியா இருக்கவே கூடாது. அதுதான் எனக்கு வேணும் என்று கூறியது அது. உன் ஆத்ம சாந்திக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன். தயவு செஞ்சு நீ யாருன்னு சொல்லிடு. என் மனைவியையும் குழந்தைங்களையும் கொடுமைப்படுத்தாத என்று கெஞ்சினார் முரளிதரன். உன்னால முடிஞ்சா நான் யாருன்னு கண்டுபிடிச்சு அவந்திகாவை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்கோ என்று கூறி முடித்ததும் விஜயா மயங்கி கீழே விழுந்தார். யார் இந்த துராத்மா? எதற்காக என் குடும்பத்தை இப்படி பழிவாங்குகிறது என்று எதுவும் புரியாமல் குழம்பி நின்றார் முரளிதரன். உடல் முழுவதும் காயங்களுடன் இரத்தக் களமாக மாறியிருந்தார் விஜயா. வேகமாக அவரை காரில் ஏற்றிக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தார் முரளிதரன். டாக்டர் அவரை பரிசோதித்துவிட்டு, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி இவங்களோட உடம்புல இரத்த காயங்கள் இருக்கு? எதனால கீறிக்கிட்டாங்க? என்ன காரணம் என்று கேட்டார் டாக்டர் ஹேமாவதி. நடந்தவை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் டாக்டர் ஹேமாவதியிடம் கூறினார். ஹேமாவதியால் நடந்தவற்றை நம்பவும் முடியவில்லை. ஆனால் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. விஜயா ஆண் குரல்ல பேசுறத நீங்க கேட்டீங்களா என்று கேட்டார். நீங்க கேக்குறதோட அர்த்தம் எனக்கு நல்லா புரியுது. இதெல்லாம் என்னோட கற்பனைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது எல்லாமே நடந்ததுதான். இத்தனை நடந்த பிறகும் விஜயாவுக்கு எதுவுமே தெரியாது. மயக்கம் தெளிஞ்சதும் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேள்வி கேக்குறாங்க என்று வருத்தத்துடன் கூறினார் முரளிதரன். சில நேரங்கள்ல மனுஷனோட அறிவுக்கு அப்பாற்பட்டு விஷயங்களும் நடக்கத்தான் செய்யுது. அதுக்கான விடை இன்னைக்கு வரைக்கும் மருத்துவத்துறையில இல்ல என்று பெருமூச்சுடன் கூறினார் டாக்டர் ஹேமா. இப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு என்றார் முரளிதரன். மருந்துக்கு கட்டுப்படாத சில விஷயங்களை நாம மாந்திரீகத்துல தான் கட்டுப்படுத்தணும். அவங்களோட உடல்ல ஏற்பட்டுள்ள காயங்களுக்கு நான் மருந்து போட்டு குணப்படுத்திடுவேன். ஆனா இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா தீர்வு என்கிட்ட இல்ல என்றார் ஹேமா. சக்திபுரத்தை சென்றடைந்ததும் அங்குள்ள ஒரு பெரியவரிடம் அர்ஜுன், சக்திதாசன் அவங்க வீடு எங்க இருக்கு என்று கேட்டான். நேரா போனா ஒரு அம்மன் கோயில் வரும். அங்கதான் அவர் இருப்பாரு. இப்ப போனீங்கன்னா நீங்க அவரை கோயில்லயே பார்க்கலாம் என்று வழிகாட்டினார் பெரியவர். அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அர்ஜுன் காரை நேராக அம்மன் கோவிலை நோக்கி செலுத்தினான். இவர்கள் வரவுக்காக காத்திருந்தது போலவே சக்திதாசன் அவர்கள் இவர்களை பார்த்ததும், வாங்க தம்பி, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்றார். ஐயா, நாங்க வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் கமலம்மாள். அம்மா, ஆஞ்சநேயர் கோயில் பூசாரி எனக்கு வேண்டியவர் தான். அவர்தான் நீங்க வர்றத முன்கூட்டியே எனக்கு சொன்னாரு என்றார் சக்திதாசன். சக்திதாசன் பார்ப்பதற்கு 80 வயது முதியவர் போல தோற்றமளித்தார். ஆனால் அவருக்கு அதற்கு மேலும் வயது இருக்கலாம். அப்படி முகத்தில் ஒரு தேஜஸ். நீண்ட தாடியும் காவி உடையும், கண்களில் ஒரு ஒளி, நெற்றி பட்டையும் அதற்கு நடுவில் குங்கும கீற்றும் பார்ப்பதற்கு ஒரு பக்தி பழமாக இருந்தார். அவந்திகாவை பார்த்து, குழந்தை, எப்படிம்மா இருக்க என்றார். மெலிதாக சிரித்தாள். நல்லா இருக்கேன் என்றாள். உள்ள வாங்க, முதல்ல அம்மனை தரிசனம் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்தவ. நினைச்ச காரியம் நல்லபடியா முடியும் என்றார். மூவரும் அம்மனை தரிசனம் செய்தனர். அம்மன் முன்னால் அமர்ந்தனர். சக்திதாசன் கண்களை மூடி தியானித்தார். சொல்லுங்க, மனசு விட்டு அம்மன் முன்னாடி உங்க மனக்குறைய கொட்டிடுங்க என்றார் சக்திதாசன். அர்ஜுனும் அவந்திகாவும் நடந்தது அனைத்தையும் சக்திதாசனிடம் கூறினர். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் சக்திதாசன். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு கண்களை மூடி ஏதோ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். பின் கண்களை திறந்து அவந்திகாவை பார்த்து, அம்மா குழந்தை, உனக்கு செல்வோன்னு யாரையாவது தெரியுமா என்று கேட்டார் சக்திதாசன். அந்த பெயரை கேட்டதும் சிறிது நேரம் ஆடி போனாள் அவந்திகா. அவள் உடலெல்லாம் வியர்த்தது. உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. இதனை பார்த்த அர்ஜுன் ஆஸ்வாசப்படுத்தினான். அவந்திகா, நீ எதுக்கும் பயப்படாத. நடந்தது என்னன்னு சொல்லு. செல்வம் யாருங்கிறதையும் சொல்லு. அப்பதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்றான் அர்ஜுன்.
செல்வம் என்ற பெயரை கேட்டதும் கமலாம்மாவின் மனதிலும் திக்கென்றது. அவர் சக்திதாசனை பார்த்து, ஐயா, செல்வங்கிறவன் எங்க எஸ்டேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எஸ்டேட்ல பணிபுரிஞ்சுகிட்டு இருந்தான். அவன் அப்பப்போ எங்க வீட்டுக்கு வந்து போவான். மத்தபடி அவன பத்தி எனக்கு எதுவும் தெரியாது என்றார் கமலம்மாள். அம்மா, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அவந்திகாவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் கேட்கிறேன் என்றார் சக்திதாசன். உடலில் நடுக்கம் சற்றும் குறையாமல் நனைந்த கோழியைப் போல ஆடிக்கொண்டிருந்தாள் அவந்திகா. அவந்திகா நடந்தவற்றை சொல்ல ஆரம்பித்தாள். அவந்திகாவின் அப்பா சுரேந்திரன் அந்த மலையின் எஸ்டேட்டில் மேனேஜராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர்களின் எஸ்டேட்டுக்கு அருகிலுள்ள அர்ஜுன் எஸ்டேட்டில் தான் செல்வம் என்பவன் வேலை பார்த்து வந்தான். பார்ப்பதற்கு மிகவும் நல்லவன் போல தோற்றம் கொண்டிருந்தாலும் அவன் பசுத்தோல் போர்த்திய புலி. அடிக்கடி அவர்கள் வீட்டிற்கு வருவது போல வந்து அவந்திகாவின் மனதில் இடம் பிடிப்பதற்கு நினைத்தான். ஆனால் ஏனோ அவந்திகாவிற்கு அவனை கண்டாலே பிடிக்காது. அவன் எப்பொழுது வந்தாலும் அப்போது அவன் பார்வையிலிருந்து ஒதுங்கி ஒதுங்கி இருப்பதற்கே முயற்சி செய்தாள். அவந்திகா அருகிலுள்ள ஒரு பள்ளியில் ஆசிரியர் பணி செய்து கொண்டிருந்தாள். அவள் பள்ளிக்கு செல்லும் போதெல்லாம் பின்தொடர்ந்த செல்வம் அவளை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். அவந்திகா, உனக்கு என் மனசு தெரியலையா, அல்லது தெரிஞ்சும் தெரியாதது மாதிரி நடிக்கிறியா என்று கேட்டான் செல்வம். மிஸ்டர் செல்வம், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னா. காதல் கத்திரிக்காய் எல்லாம் எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு என் பின்னாடி சுத்தி உங்களோட நேரத்தை வீணாக்கிக்காதீங்க என்று முகத்தில் அடித்தாற் போல பதில் தந்தாள் அவந்திகா. என்ன நீ காதலிக்க வேண்டாம், கத்திரிக்காய் கூட்டு வைக்க வேண்டாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று நக்கலாக சொன்னான் செல்வம். மிஸ்டர் செல்வம், தனியா போய்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இப்படித்தான் அநாகரிகமா பேசுவீங்களா? தயவு செஞ்சு எனக்கு வழிய விட்டுடுங்க என்றாள் அவந்திகா. கரெக்ட், நீ சொல்றதும் சரிதான். தனியா போய்கிட்டு இருக்கிற பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீ எனக்கு கத்து கொடுத்துட்ட என்று அவளிடம் அத்துமீறி நடந்து கொள்வதற்கு ஆரம்பித்தான் செல்வம். தற்காப்பு பயிற்சி ஆசிரியை வேலை பார்க்கும் அவந்திகா அவனுக்கு சரியான பாடம் கற்பித்தாள். தன்னிடம் அடி வாங்கி அவமானப்பட்ட செல்வம் அங்கிருந்து வேகமாக சென்றான். அந்த சம்பவத்திற்கு பின் அவனை நான் பார்க்கவில்லை என்று முடித்தாள் அவந்திகா. பாவி, நல்லவன் போல நடிச்சு என் பொண்ணை இப்படியெல்லாம் பாடுபடுத்தி இருக்கானே, நீயாவது ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா என்றாள் கமலம்மாள். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்ல. அதனால அவன் என்ன தொந்தரவு பண்ண மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு நானும் அதை சுத்தமா மறந்தே போயிட்டேன் என்றாள் அவந்திகா. சாரி அர்ஜுன், உங்ககிட்ட கூட இதை பத்தி நான் எதுவும் சொல்லவே இல்ல. எனக்கு அதை சொல்லணும்னு தோணவே இல்ல. அதனாலதான் சொல்லல என்றாள் சாதாரணமாக. ஆனா ஒருத்தன் இந்த மாதிரி உன்கிட்ட பிஹேவ் பண்ணி இருக்கான். கண்டிப்பா நீ அத்தை மாமா கிட்ட சொல்லியே இருக்கணும். அது நீ செஞ்ச பெரிய தப்பு. அதனாலதான் இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு பாத்தியா என்றான் அர்ஜுன். சரி, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி நடக்க வேண்டியத பத்தி நாம யோசிப்போம். அவன் எப்படி இப்படி ஒரு துராத்மாவா மாறினான் என்றார் சக்திதாசன். அவன் எப்படி இப்படி ஒரு சக்தி வாய்ந்த துர் ஆத்மாவாக மாறினான் என்று அனைவரும் யோசித்தனர். அத்தியாயம் 13. அவன் எப்படி இப்படி ஒரு துர் ஆத்மாவா மாறினாங்கிறத முதல்ல நாம கண்டுபிடிக்கணும் என்றார் சக்திதாசன். அத கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் என்றான் அர்ஜுன். சக்தி பூஜை செஞ்சு சக்கரம் வரைஞ்சு அதுல அந்த ஆத்மாவை நாம அழைச்சு உட்கார வச்சு பேசினாதான் நமக்கு அதுக்குண்டான விடை கிடைக்கும் என்றார் சக்திதாசன். அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம சீக்கிரமா செஞ்சிருவோம் என்றான் அர்ஜுன். ஆமா, செய்யத்தான் வேணும். ஆனா உன் வீட்ல உள்ளவங்களோட பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு தான் நம்ம பூஜைய ஆரம்பிக்கணும் என்றார் சக்திதாசன். வீட்ல உள்ளவங்கன்னா அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா என்று பதட்டத்துடன் கேட்டான் அர்ஜுன். இப்பவும் உன் அம்மா ஆபத்துல தான் இருக்காங்க என்றார் சக்திதாசன். அவர் கூறியதை கேட்டதும் அர்ஜுன் ஒரு நிமிடம் ஆடி போனான். அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்க என்று பதறினான் அர்ஜுன். தம்பி, பதட்டப்படாத, பயப்படாத, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் என்றார் சக்திதாசன். அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னும் போது மகனால எப்படி பதட்டப்படாம இருக்க முடியும் என்றார் கமலம்மாள். நீங்க சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா பயப்படுறதும் பதட்டப்படுறதாலையும் இந்த பிரச்சனை முடிய போறதில்ல. அதுக்கு மாறா நாம பயப்படுறத பார்த்து அமானுஷ்ய சக்திகள் மேலும் நம்மள பயப்படுறதுக்கு முயற்சி பண்ணும் என்றார் சக்திதாசன். நான் கொடுக்குற எந்திர தகடை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா உன் அம்மாவையும் அப்பாவையும் இங்க அழைச்சுக்கிட்டு வா என்றார் சக்திதாசன். போற வழியில ஆஞ்சநேயர் கோயில் பூசாரி கிட்ட ஆஞ்சநேயரோட பிரசாதத்தையும் வாங்கிக்கிட்டு போ. உனக்கு வழியில எந்த பிரச்சனை வந்தாலும் அம்மனும் ஆஞ்சநேயரும் உன்னை காப்பாத்துவாங்க என்றார் சக்திதாசன். அப்படியே செய்யறேன் சுவாமி. அவந்திகாவையும் அத்தையும் அழைச்சுக்கிட்டு போகவா என்று கேட்டான் அர்ஜுன். வேணாம்,
அவங்க 2 பேரும் இங்கேயே பத்திரமா இருக்கட்டும். நீ திரும்பி வரதுக்குள்ள பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகள நான் இங்க செஞ்சுகிட்டு இருக்கிறேன். சீக்கிரமா நேரம் நமக்கு ரொம்பவும் கம்மியா இருக்கு. எவ்ளோ சீக்கிரம் வர முடியுமோ, அவ்ளோ சீக்கிரமா திரும்பி வந்துரு" என்றார் சக்திதாசன். இன்று நிறைஞ்ச பௌர்ணமி. அதனால ராத்திரி வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா திரும்பி வந்துரு என்றார் சக்திதாசன். சிறிதும் தாமதிக்காமல் அர்ஜுன் முரளிதரனுக்கு போன் செய்தான். எதிர்முனையில் முரளிதரனின் குரல் மிகவும் பதட்டமாக இருந்தது. அர்ஜுன், உனக்கு ஒண்ணும் இல்லதானே? அவந்திகா எப்படி இருக்கா என்று கேட்டார் முரளிதரன். அவரின் பதட்டத்தை அறிந்ததும் அர்ஜுன் ஒரு நிமிடம் இங்கு நடந்தது அப்பாவிற்கு எப்படி தெரிய வந்தது என்று யோசித்தான். இருந்தாலும் இப்போது ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தவனாக, நல்லாத்தான்ப்பா இருக்கேன்ப்பா. நீங்களும் அம்மாவும் உடனடியா என் கூட ஒரு கோவிலுக்கு வரணும். இன்னும் சரியா 1 மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். அம்மாவோட நீங்களும் ரெடியா இருங்க என்றான் அர்ஜுன். அர்ஜுன், எந்த காரணத்துக்காகவும் வழியில காரை நிறுத்தாத. ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வேகமா உன் அம்மா அப்பாவை அழைச்சுக்கிட்டு வந்துரு என்று எச்சரித்தார் சக்திதாசன். காரை மிகவும் வேகமாக ஓட்டினான் அர்ஜுன். சரியாக 1 மணி நேரத்தில் அவன் வீட்டை அடைந்தான். ஏற்கனவே நிலைமையை அறிந்து கொண்டிருந்த முரளிதரன் கிளம்புவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தயாராக காத்திருந்தார். அர்ஜுன் வந்ததும் என்ன நடந்துச்சு என்று கேட்டார். அப்பா, நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்ல. கார்ல ஏறுங்க. போற வழியில எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் என்று வேகமாக அவர்களை காரில் ஏற்றிக்கொண்டு கிளம்பினான் அர்ஜுன். நடந்தவற்றையெல்லாம் விளக்கினான் அர்ஜுன். அவன் கூறியதையெல்லாம் கேட்டதும் முரளிதரனுக்கு தூக்கி வாரி போட்டது. நாம ஏன் இப்படி கஷ்டப்பட்டோம் என்று நினைத்தால் அங்கே இவனையும் பாடாய்படுத்தி இருக்கிறதே என்பதை அறிந்து கொண்டு இங்கு நடந்ததை கூறுவோமா வேண்டாமா என்று யோசித்தார் முரளிதரன். அதுவரை பதட்டத்தில் எதுவும் கவனிக்காமல் இருந்த அர்ஜுன் தற்செயலாக பின்னால் இருந்த தாயின் முகத்தை பார்த்ததும், அவர் உடலில் கீறலும் முகத்தில் சோர்வையும் பார்த்ததும் திக்கென்று தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. அப்பா, அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி இருக்காங்க என்று கேட்டான் அர்ஜுன். நடந்தவற்றை கூறினார் முரளிதரன். அப்பா, அவன் யாருங்கிறதையும் அவன் எதுக்காக இப்படி செய்யறாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் நம்ம எஸ்டேட்ல வேலை பார்த்தவன். பேரு செல்வம் என்றான் அர்ஜுன். பாவி, அவன்தான் இப்படி செஞ்சானா என்று மனம் கலங்கினார் முரளிதரன். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மாலை நேரம் நெருங்கியது. இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. காரை விரைந்து ஓட்டினான் அர்ஜுன். சூறாவளி காற்று அவர்கள் காரை தள்ளுவது போல அடித்தது. இது எல்லாம் அந்த ஆத்மாவின் வேலைதான் என்பதை அறிந்து கொண்டார் முரளிதரன். அப்பா, உங்க பக்கத்திலேயே டேஷ்போர்ட்ல ஆஞ்சநேயரோட பிரசாதம் வச்சிருக்கிறேன். அதை நீங்களும் அம்மாவும் கையில எடுத்துக்கிட்டு ராம நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு துஷ்ட சக்தியும் ஒன்னும் செய்யாது என்று நம்பிக்கையுடன் கூறினான் அர்ஜுன். எந்த ஒரு துஷ்ட சக்தியும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஒவ்வொரு துஷ்ட சக்தியும்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அதையும் நான் அப்படியே படிச்சுட்டேன். மூவரும் ராம நாமத்தை ஜெபித்துக் கொண்டே விரைந்து சக்திபுரத்தை நோக்கி சென்றனர். சக்திபுரத்தில் சக்திதாசன் பூஜைக்கு ஏற்பாடுகள் செய்தார். அவரின் வீட்டு முற்றத்தில் நடுவில் பெரிதாக வண்ணப்பொடிகளை உபயோகித்து சக்கரம் போன்ற ஒரு அமைப்பை வரைந்தார். அதை சுற்றிலும் எலுமிச்சம் பழத்தில் விளக்குகளை ஏற்றினார். அரளிப்பூக்களினால் அம்மனை அலங்கரித்தார். அவந்திகாவும் கமலம்மாவும் அவர் செய்வதை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அவர் அருகில் உள்ள குளத்தில் நீராடிவிட்டு செந்நிற ஆடை உடுத்தி கொண்டு வந்தார். நெற்றி நிறைந்த திருநீரும் நடுவில் இட்ட குங்குமமுமாய் பத்மாசனம் இட்டு அம்மன் முன்னால் அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்தார். அவரின் உச்சரிப்பு உக்கிரமாக வெளிவந்தது. அவரின் உச்சரிப்பால் அந்த இடமே மிகவும் பயங்கரமாக தெரிந்தது. அவரின் குரல் எங்கும் எதிரொலித்தது. சிறிது நேரத்தில் மூவரும் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் வந்ததும் சக்திதாசன் கண்களை திறந்து பார்த்தார். அப்போது அவர் கண்கள் கோவை பழமாக சிவந்திருந்தது. அவர் முகத்தை பார்ப்பதற்கே மிகவும் பயங்கரமாக இருந்தது. அவர் அனைவரையும் பார்த்து, எதிரில இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு ஈர துணியோட வந்து இங்க உட்காருங்க என்று கூறினார். ஒருவருக்கொருவர் எதுவும் பேசிக்கொள்ளாமல் விரைந்து சென்று குளத்தில் நீராடிவிட்டு ஈரத்துணியுடன் வந்து அமர்ந்தனர். அப்போது முழு நிலவு கிழக்கு திசையில் உதித்து செந்நிறமாக வெளியே வந்தது. சைகையால் யாரும் எதுவும் பேச வேண்டாம் என்று கூறிவிட்டு விளக்கு வெளிச்சத்தை தவிர்த்து எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் வீட்டை இருட்டாக்கினார் சக்திதாசன். அவர் மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தார். இரவு உச்சி நேரம் நெருங்கிய போது அவரின் உச்சாடனம் மிகவும் பயங்கரமாக மாறியது. திடீரென்று அவ்விடமே நெருப்பில் அமர்ந்திருப்பது போல அனலாக தகித்தது. பயங்கரமான ஓலம் அங்கே கேட்டது. என்ன கட்டுப்படுத்துறதுக்கு உன்னால முடியாது என்று ஒரு கோரமான குரல் கேட்டது. அடே துஷ்டனே, நீ யாரா இருந்தாலும் இங்க அம்மன் முன்னாடி நீ கட்டுப்பட்டுத்தான் ஆகணும் என்று ஆக்ரோஷமாக கத்தினார் சக்திதாசன். நான் சாதாரண ஆத்மாவா இருந்தா உன்னால என்ன கட்டுப்படுத்த முடியும். ஆனா நானோ மந்திர தந்திரங்கள் கத்துக்கிட்டவன். என் ஆத்மாவை கட்டுப்படுத்துறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல.
என் கோபத்தையும் மறுபடியும் தூண்டாத என்று சுழன்று வீசியது காற்று. ஆனால் அவனின் ஆட்டம் எதற்கும் பயப்படாமல் சக்திதாசன் தன் மந்திரங்களை உச்சரித்தவாறு மஞ்சளையும் குங்குமத்தையும் எடுத்து அந்த காற்று வந்த திசையை நோக்கி வீசினார். உனக்கு ஆத்ம சாந்தி நான் கொடுக்கறேன், அந்த பொண்ணை விட்டு விலகி போயிடு என்று கத்தினார் சக்திதாசன். அத்தியாயம் 14. உனக்கு ஆத்ம சாந்தி நான் கொடுக்கறேன், அந்த பொண்ணை விட்டு விலகிடு என்றார் சக்திதாசன். ஏன் ஆத்மாவுக்கு சாந்தி வேணும்னா நான் அந்த பொண்ணை அடைஞ்சே தீரணும் என்றது. அவ இப்போ இன்னொருத்தரோட மனைவி, அவளை பத்தி இப்படி பேசுறது முறையற்ற காரியம் என்றார் சக்திதாசன். முறையோட தானே நான் அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்க விரும்பினேன், ஆனா என்ன அந்த பொண்ணு ரொம்பவும் அவமானப்படுத்திட்டா என்றது குரல். விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டாயம் செய்யறது எந்த வகையில முறையாகும் என்றார் சக்திதாசன். முறையற்றது முறையானதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அவமானப்படுத்தின பொண்ண நான் பழிக்கு பழி வாங்கணும். எனக்கு தேவை அவளோட உயிர் என்றது அது. உன் முடிவு இதுதானா அதுக்கான பலனை நீ அனுபவிப்ப என்றார் சக்திதாசன். அருகில் வைத்திருந்த பொடியை எடுத்து கண்களை மூடி சிறிது நேரம் ஏதோ மந்திரத்தை உச்சாடனம் செய்தார். பின்பு அதனை நெருப்பிலிட்டார். அவர் நெருப்பிலிட்ட மறுகணமே நெருப்பு கனன்று ஜுவாலையாய் வீசியதும் அப்போது அந்த ஆத்மா பயங்கரமாக அலறியது. அதன் அலறல் சத்தம் அந்த பிராந்தியத்தையே படு பயங்கரமாக ஆக்கியது. அர்ஜுன் அவர் குடும்பத்தாரையும் பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வராமல் இருக்க சொன்னார் சக்திதாசன். மையத்தில் இருந்தவாறு இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அவந்திகாவிற்கும் அர்ஜுனுக்கும் பயத்தில் உடல் நடுங்கியது. அர்ஜுன் அம்மா அப்பாவிற்கு இதை என்ன செய்வதென்று தெரியாமல் உடலெல்லாம் வியர்த்து கொட்டியது. என்னை விட்டுடு, என்னை விட்டுடு என்று கத்தியது அது. அப்படின்னா நான் சொல்றபடி செய்யறியா என்றார் சக்திதாசன். மாட்டேன் என்று பிடிவாதமாக அலறியது அது. அப்படின்னா நீ மேலும் மேலும் துன்பத்தை அனுபவிக்கத்தான் வேணும் என்று மேலும் ஜுவாலையை தூண்டினார். தீயின் வெப்பம் தாழாமல் துடித்தது ஆத்மா. என்னை விட்டுடு, நான் உன் பேச்சு கேட்கிறேன், என்னை துன்புறுத்தாத, என்னை விட்டுடு என்று கோரமாக அலறியது. அப்படின்னா இந்த சக்தி வட்டத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துரு, ஆத்மா சாந்தி அடையறதுக்கான வழிய நான் உனக்கு காட்டுறேன் என்றார் சக்திதாசன். அரூபமாக கரும் புகை போல ஒரு சக்தி வட்டத்திற்குள் வந்து அமர்ந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த அவந்திகா தன்னையும் அறியாமல் அர்ஜுனுடன் இணைந்து ஒட்டிக்கொண்டாள். அவள் உடல் பயத்தில் வெடவெடத்தது. உடலெங்கும் வியர்த்தது. அர்ஜுன் அவளை ஆதரவாக அணைத்து கொண்டு, பயப்படாத அவந்திகா, கடவுள் நம்மளோட துணை இருப்பாரு, கடவுளை நல்லா வேண்டிக்கோ என்று அவளை ஆறுதல் படுத்தினான். சக்தி வட்டத்தில் வந்து அமர்ந்தது உருவம். என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற, நான் ஆசைப்பட்ட பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிறது ஏன் தவறா என்று கேட்டது. ஆனா விருப்பமில்லாத பொண்ணை கட்டாயப்படுத்துறது தர்மத்துக்கு முரணான காரியம். அதுவும் இப்ப அவ இன்னொரு ஆம்பளையோட மனைவி. அத நீ மனசுல வச்சுக்கிட்டு அவளை விட்டு விலகி போறதுதான் நம்மளுடைய தர்மம் என்றார் சக்திதாசன். ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே முரளிதரன் கிட்ட அந்த பொண்ணை நான் திருமணம் செஞ்சுக்க விரும்புறேன்னு சொன்னப்புறமும் இந்த கல்யாணத்தை தடுக்காம தன்னோட மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா என்ன உதாசீனப்படுத்தின மாதிரி தானே ஆகுது. இது மட்டும் எந்த வகையில தர்மமாகும் என்றது அது. அந்த பொண்ணும் உன்னை விரும்பி இருந்து அந்த பொண்ணோட விருப்பத்துக்கு விரோதமா அவங்க கல்யாணம் செஞ்சு வச்சிருந்தா நீ சொல்றது நியாயம். ஆனா அந்த பொண்ணு விரும்பவே இல்ல. நீயா தேடிக்கிட்ட உன் முடிவ அந்த பொண்ணு மீது திணிக்கிறது என்ன நியாயம் என்றார் சக்திதாசன். நான் அந்த பொண்ணை மனோவசியம் செஞ்சு அடையறதுக்கு தான் மந்திரங்களை கத்துக்கொள்ள ஆரம்பிச்சேன். ஆனா என்னோட நேரம் அதுல ஏற்பட்ட சிறு தவறால என்னோட உயிரையே இழக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ நான் மனித வாழ்க்கையும் இழந்து ஆசைகளோட ஆத்மா சாந்தி அடையாம அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு தானே காரணம். அவ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் என்று கோபமாக உருமியது அது. உன் முடிவ நீயே தேடிக்கிட்டது உன்னோட விதியோட பயன். தவறான பாதையில போனது உன்னோட தப்பு. ஆனா கடவுள் உனக்கு இப்பவும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்காரு. உன் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஆத்மா சாந்தி அடைஞ்சிரு என்றார் சக்திதாசன். மௌனம் காத்தது அந்த ஆத்மா. அது தன் தவறை உணர்கிறது என்பதை புரிந்து கொண்டார் சக்திதாசன். சரியான சமயத்தில் அதற்கு அறிவுரைகளை கூறினால் கண்டிப்பாக அந்த ஆத்மா சாந்தி அடையும் என்பதை அறிந்து கொண்டார். நீ நல்லா யோசிச்சு பாரு. அந்த பொண்ணோட வாழ்க்கைய இனி எடுத்துக்கிறதுனால உன் ஆத்மா சாந்தி அடைய போறதில்ல. நீயும் ஆசையோட அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்க போற. அந்த பொண்ணோட வாழ்க்கையும் அழிஞ்சிரும். நீயும் அலையறதுனால யாருக்கும் எந்த பயனும் இல்ல. மேலும் உன்னோட பாவ கணக்கு கூடத்தான் போகுது. அதுல இருந்து விடுபடணும்னா உன் ஆத்ம சாந்தி ஒண்ணுதான் வழி. அதுக்கு ஆண்டவன் கிட்ட சரணடைஞ்சிடு என்றார் சக்திதாசன். மீண்டும் அங்கே மௌனம் நிலவியது. உன்னோட அமைதியே உன் தவற நீ உணர்ந்துட்டதா எனக்கு உணர்த்துது. ஆண்டவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சிரு என்றார் சக்திதாசன்.
என் ஆத்ம சாந்திக்கு நான் என்ன செய்யணும் என்று ஆத்மா அமைதியாக பேசியது. இப்பதான் நீ நல்ல வழிய தேர்ந்தெடுத்திருக்கிற. ஆண்டவன் உனக்கு ஆத்ம சாந்திய கண்டிப்பா அளிப்பாரு. அந்த பொண்ண விட்டு விலகுறதா ஆண்டவன் முன்னாடி மண்டியிட்டு உன் தவற உணர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கோ. உனக்கு கண்டிப்பா மன்னிப்பு கிடைக்கும் என்றார் சக்திதாசன். ஆத்மா தன் தவறை உணர்ந்து விட்டது என்பதன் அறிகுறியாக அங்கு குளிர்ச்சியும் நல்ல சுகந்தமும் ஏற்பட்டது. அங்கே அழுகுரல் கேட்டது. தன் தவறை உணர்ந்து அழும் ஆத்மாவை மதித்து அவர்கள் அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். பின் சிறிது நேர மௌனத்திற்கு பின் ஆத்மா பேசியது. மனுஷனா மனுஷனா வாழும்போது நான் மிருகமா வாழ்ந்துட்டேன். என் தவற இப்போ உணர்ந்துட்டேன். ஆனா அதுக்கான காலம் கடந்துருச்சு. என்னுடைய கெட்ட எண்ணத்துக்கான தண்டனை தான் என்னுடைய மரணம். என் மரணம் நிகழ்ந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நான் நிம்மதி இல்லாம தான் அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன். இப்போ என் தவற நான் உணர்ந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் நான் ரொம்பவும் வேதனை கொடுத்துட்டேன். இதுக்கும் சேர்த்து ஆண்டவன் கிட்ட மட்டும் இல்லாம உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சு என் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை பண்ற மாதிரி கேட்டுக்கிறேன் என்று விம்மிய குரலில் பேசியது ஆத்மா. அதன் குரலை கேட்டதும் அதுவரை ஆத்மாவின் மேல் கோபமாக இருந்த அர்ஜுன், அவந்திகா, தாய், தந்தையர் அனைவரும் அதன் மேல் பரிதாபம் கொண்டனர். மனிதன் வாழும் காலத்தில் செய்கிற தவறுகளுக்கு மனம் திருந்த வேண்டும். ஆண்டவன் மட்டுமில்லாது நல்ல மனிதனும் இரக்கம் கொள்கிறான். அதனால் அதன் மேல் இருந்த கோபத்தை அவர்கள் அக்கணமே மறந்தனர். ஆத்மாவின் சாந்திக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்தனர். சக்திதாசன் அம்மனுக்கு ஹோமம் வளர்த்து அந்த ஆத்மாவின் சாந்திக்காக பூஜைகளை செய்ய ஆரம்பித்தார். அனைவரும் ஒருமனதாக ஆத்மாவின் விடுதலைக்காக வேண்டிக் கொண்டபோது கருநிறமாய் இருந்த ஆத்மா தூய மனது கொண்டதால் வெண்ணிற புகையாக மாறி அங்கே ஏற்றி வைக்கப்பட்டிருந்த விளக்கின் ஜோதியில் இரண்டர கலந்தது. அதன் ஆத்மா சாந்தி அடைந்தது என்று விளக்கும் பொருட்டு அங்கே ஏற்றப்படாமல் இருந்த ஒரு விளக்கு மட்டும் சுடர் விட்டு எரிந்தது. இறுதி அத்தியாயம் 15. ஆத்மா சாந்தி அடைந்தது என்பதின் அடையாளமாக அங்கிருந்த ஒரு விளக்கு எரிந்தது. அங்கு ஒரு நல்ல நறுமணம் வீசியது. இதை பார்த்ததும் சக்திதாசன், ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. இனிமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அம்மனோட அருளால உங்க 2 பேரோட திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா உங்களுக்கு அருள் புரிவாங்க என்று ஆசீர்வாதம் அளித்தார் சக்திதாசன். சாமி, உங்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று உணர்ச்சி மேலோங்கி பேசினார் கமலம்மாள். நீங்க 2 பேரும் ஆஞ்சநேயருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அவரோட அருளால தான் அந்த கோவிலுக்கு நீங்க போனீங்க. அதன் மூலம் தான் இங்க வர முடிஞ்சது. உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. அதனால போகும்போது ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்திட்டு அவரை வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போங்க என்றார் சக்திதாசன். விஜயாவின் உடலில் இருந்த காயங்கள் மறைந்து அவர் பழையபடி தன் இயல்பு நிலைக்கு அடைந்தார். அவர் முகத்தில் புன்சிரிப்பு வந்தது. அவந்திகாவின் முகத்தில் சந்தோஷம் மிளிர்ந்தது. அர்ஜுன் அவளை பார்த்தான். நீண்ட நாட்களுக்கு பின் அவந்திகாவின் முகத்தில் அழகு ஜொலிப்பதை அவன் பார்த்தான். காலை பொழுது நன்றாக புலர்ந்திருந்தது. அவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் காரில் ஏறி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்றனர். அவர்கள் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார் பூசாரி. இவர்களை கண்டவுடன், வாங்க வாங்க, இப்போதான் சக்திதாசன் எனக்கு எல்லாத்தையும் சொன்னாரு. ஆஞ்சநேயரோட அருளால உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே பனி போல விலகி போயிடுச்சு. இனிமே நீங்க சந்தோஷமா வாழுங்க என்று ஆசீர்வாதம் செய்தார். அன்று மதியம் உச்சிகால பூஜையில் கலந்து கொண்டு ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சூட்டி தங்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கண் கலங்கிய விஜயா, கமலாமா இருவரும் தங்கள் குழந்தையை காப்பாற்றியது ஆஞ்சநேயர்தான். இவரின் ஆசை இல்லாவிட்டால் எங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் என்று எங்களுக்கு எப்போதும் துணையிருக்க வேண்டும் என்றும் ஆஞ்சநேயரை மனமுருகி வேண்டினார்கள். அவர்களின் வேண்டுதலை ஆஞ்சநேய பிரபு ஏற்றுக்கொண்டார் என்பதை உணர்த்தும் வகையில் உச்சிகால பூஜை கோயில் மணி அடித்தது. அதுவே அவர்களுக்கு ஒரு நல்ல சகுனமாக தோன்றியது. அவந்திகா, அர்ஜுன் வாழ்க்கையில் அன்று முதல் ஆனந்தம் ஆரம்பமாகியது. முரளிதரன் காரை ஓட்டினார். விஜயா அவரின் அருகில் அமர்ந்து கொண்டார். பின்னால் அவந்திகா, அர்ஜுன் சில்மிஷங்களை பார்த்து வெட்கம் கொண்டார் கமலம்மா. சும்மா இருங்க அம்மா என்றாள் அவந்திகா. அத்தை நம்மள பார்க்க மாட்டாங்க என்றான் அர்ஜுன். ஆனால் அர்ஜுன் பேசியது முன்னால் அமர்ந்திருந்த விஜயாவிற்கும் கேட்டுவிட்டது. பாவம் சம்மந்தி அம்மா 2 பேருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டாங்க. ஏதாவது சத்தமா பாட்டு போடுங்க. அப்பவாவது அர்ஜுன் பேசுறது காதுல கேட்காம இருக்கும் என்றார் விஜயா. அவந்திகாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. சும்மா இருங்கன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, அம்மா அத்தை எல்லாரும் இப்படி ஓட்டும்படி வச்சுட்டீங்களே என்றாள் அவந்திகா. மெதுவாக அவனை கிள்ளினாள். ஆ என்று கத்தினான் அர்ஜுன். என்னாச்சு என்று காரை நிறுத்தினார் முரளிதரன். ஒண்ணுமில்ல, சீக்கிரமா எஸ்டேட்டுக்கு போங்க. உங்க பையனுக்கு பசிக்குதான் என்றார் விஜயா. சரி சரி,
போற வழியிலேயே ஹோட்டல் இருந்தா சாப்பிட்டுட்டு போகலாம் என்றார் அப்பாவியாக முரளிதரன். கமலம்மா சிரித்து விட்டார். சம்மந்தியம்மா, உங்க பாடு கஷ்டம்தான் என்றார் கமலம்மாள். ஐயோ, மானம் போகுது. பின்னாடி அவன் மானத்தை வாங்குறான். நீங்க என்னன்னா என்று கண்களை உருட்டினார் விஜயா. நடப்பது எதுவும் புரியாமல் விழித்தார் முரளிதரன். சம்பந்திகள் இருவரும் சிரித்தனர். கார் பயணம் மிகவும் கலகலப்பாக சென்றது. மதிய உணவிற்கு சங்கரண்ணாவின் சிறப்பு விருந்து தயாராக இருந்தது. ரசித்து உணவை சாப்பிட்டான் அர்ஜுன். இதுக்காகவாவது இங்கேயே இருக்கணும்னு தோணுது என்றார் முரளிதரன். ஏன் சமையல் அவ்வளோ மட்டமா இருக்கா என்று போலி கோபம் காட்டினார் விஜயா. ஐயோ, ஆள விடுங்கடா சாமி என்று கை கழுவுவதற்கு எழுந்தார். அர்ஜுனும் அவந்திகாவும் பார்வையால் ஒருவரை ஒருவர் பார்த்து பசியாறி கொண்டனர். டேய், கார்லயே பசிக்குதுன்னு சொன்னல, அப்புறம் ஏன் சாப்பிடாம இருக்க என்றார் முரளிதரன். கமலம்மா நாசுக்காக நமுட்டு சிரிப்பு சிரித்து நகர்ந்தார். டே அர்ஜுன், சாப்பிடு, அவந்திகாவை யாரும் தூக்கிக்கிட்டு போயிட மாட்டாங்க என்றார். அப்போதுதான் இருவரும் நிகழ்காலத்திற்கு வந்தனர். இரவு மிகவும் ரம்யமாக இருந்தது. வா, கொஞ்சம் நடந்துட்டு வரலாம் என்றான் அர்ஜுன். இருவரும் கிளம்பினார்கள். குளிர் அதிகமாயிருக்கு, ஷால் போட்டுக்கோ என்றார் கமலம்மா. வேணாம்மா, அவ்வளவு குளிர் இல்ல என்றாள் அவந்திகா. அவந்திகா, வெளியில ரொம்பவே குளிரும் என்றான் அர்ஜுன். அதான் நீங்க இருக்கீங்களே என்று கண்ணடித்தாள் அவந்திகா. அவளை அடிப்பதற்கு வந்தான் அர்ஜுன். அவனிடம் சிக்காமல் ஓடினாள் அவந்திகா. வீட்டு வாசலில் கருப்பு நாய் இவர்களை முறைத்தபடி நின்று கொண்டிருந்தது. அர்ஜுன், அங்க பாருங்க என்றாள் அவந்திகா. பயந்து நின்றான் அர்ஜுன். சின்ன கல்லை எறிந்தாள் அவந்திகா. நாய் கத்தியபடி ஓடியது. அவளை தன் அணைப்பில் வைத்துக்கொண்டு அர்ஜுன் சிரித்தான். இது ரோடு என்றாள் அவந்திகா. யாரும் பார்க்க மாட்டாங்க என்றான் அர்ஜுன். ரொம்ப மோசம் என்று போலியாக சிணுங்கினாள் அவந்திகா. பேசக்கூடாது என்று அவளது வாயை தன் விரல்களால் மூடினான் அர்ஜுன். இவர்கள் ரொமான்ஸ் செய்து கொண்டிருப்பதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தது வெள்ளி நிலவு. இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, முக்கியமா ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.